வாழ்க வையகம். வாழ்க வாழ்- வளமுடன். வாழ்க வளமுடன்மா. இன்ட்ரோ மட்டும் நான் கொடுத்துட்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன் நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சிந்தனை உரை இல்லை, அனுபவ உரை இல்லையா? அதாவது பற்றை வகுப்பு, 3வது மாத பற்றை வகுப்பு மிக சிறப்பாக நேற்று நிறைவு பெற்றிருக்கிறது. கூடவே மனைவி நல வேட்பு நாள் விழாவும் ரொம்ப சிறப்பாக நேற்று நம்ம ஆனந்த யோக நிலையத்துல நடந்தது. அதுல கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட அன்பர்கள் மொத்தமா கலந்து சிறப்பு செய்தாங்க. பற்றை வகுப்புல எப்பொழுதும் போல 100 அன்பர்கள் முழுமையா பங்கெடுத்திருந்தாங்க, ஆன்லைன்லயும் டைரக்டாவும். அந்த அனுபவங்களை நம்ம ரெக்கார்டு பண்ணிடணும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த விஷயத்த வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம கொடுக்கிறோம். எதற்காக இந்த அனுபவம் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுல 2 விஷயம். ஒண்ணு, நான் என்னதான் ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் அது அனுபவமாக நான் பேசும்போது அது இன்னும் எனக்கு ஆழமாக பதியும். 2வது, அந்த அனுபவத்தை கேட்பவர்களுடைய மனதிலே ஒரு எழுச்சி பிறக்கும். நாமளும் இது போன்ற வகுப்புகள்ல கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு கிட்டும். இன்னும் அந்த அனுபவத்தில் அவங்களோட உணர்வுகள் நமக்கு பரிமாறப்படும். இன்னும் இதை நடத்தின ஆசிரியர்களுக்கு இந்த நிகழ்வை பற்றிய ஒரு புரிதல் நல்லா கிடைக்கும். அந்த விதத்துல ஒவ்வொரு மாதமும் இந்த பற்றை வகுப்பு, நம்ம நேரடி வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அனுபவ உரை பகிர்தல் வச்சிருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ப்ராப்பரா அமாவாசை தினத்திலையும் அது அமைஞ்சிருக்கு. அது என்னவோ தெரியல, இன்னைக்கு அமாவாசைன்னு காட்டி முன்னாடி 3 நாள் சிவராத்திரி இதெல்லாம் இருந்தது. பட் இந்த மாதம் வந்து அந்த நிகழ்வே வந்து ஒரு அடுத்த லெவல். நாங்க பற்றை வகுப்பு அப்படின்னு சொன்னதுக்கான ஒரு ஒரு புரிதலை, ஒரு ஆற்றலை இந்த வகுப்புல நாங்க எல்லாருமே பெற்றோம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே எல்லாருமே. ஏன்னா இந்த 2 மாதங்களாக புதிய இடம், ஒரு புதிய பயிற்சி நம்ம தொடங்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தாலும், இப்ப இந்த 3வது மாதம் எல்லாமே ரொம்ப ஒரு அற்புதமா அது செட் ஆகி, ஒரு தியானமா இருக்கட்டும், ஒரு மௌனமா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஹையர் லெவல்ல எல்லாராலையும் உணர முடிஞ்சது. குறிப்பா துரியாதீத தவம் இந்த முறை நம்ம பலமுறை அதை செய்தோம். அந்த ஆற்றல் இப்போ வரைக்கும் வந்து எனக்கு ஃபீலா இருக்கு. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த ஃபீல் இருந்தது. மௌனம் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தப்போ, அல்லது வெளியே சில டீப் மெடிடேஷன் கிளாஸஸ், விபாசனாவெல்லாம் போயிட்டு வர்றப்போ ஒரு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் இருக்கிறப்போ உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் கோபம் வராது, எதற்கும் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஒரு மனம் ஒரு சலனமற்ற நிலையில நிற்கும். அது மெடிடேட் நல்லா பண்றவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா இது எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபீல் இந்த ஒரு 2 நாளா அது அப்படியே ஓடிட்டே இருக்கு. அப்போ தியானத்துல நல்ல ஒரு உணர்வை இந்த பேட்ச்ல இருக்கிற எல்லாராலையும் நம்ம வந்து பெற்றிருக்கிறோம். எல்லாருக்கும் அந்த ஒரு உயர்ந்த நிலை வந்து நிச்சயமா கிடைச்சிருக்குன்னு நம்புறோம். பக்தாதியமா மைக் ஓப்பன் ஆயிருக்குங்கம்மா. அப்போ அதற்கூட ஆசிரியருடைய உரைகள், அதுவுமே வந்து இந்த தடவை ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மைல்கல் அப்படின்னு சொல்லணும். அது அஜய் பிரகாஷ் ஐயா அவங்களோட உரையிலிருந்து தொடங்கி ஆஹ், குரு அண்ணாவுடைய உரை அண்டு பங்கார் ஐயாவுடைய உரை, அதெல்லாம் ரொம்ப ஹையர் லெவல், எங்கேயுமே கேட்க முடியாத அளவுக்கான ஒரு உரைகள் அதெல்லாம். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அழகர் ஐயா அவங்களோட உரை வந்துங்க, அது நிச்சயமா நான் வந்து பற்றை வகுப்புல நடக்கிறது எதையுமே வந்து பப்ளிக்ல வந்து ஷேர் பண்ணாம தான் இருக்கிறோம். பற்றை வகுப்புல நடக்கிற அந்த பயிற்சிகள், அந்த சொற்பொழிவுகள் எல்லாம் இன்னும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பாம இருக்கிறோம். பட் அழகர் ஐயா அன்னைக்கு மனைவி நல வேட்பு நாள் விழாவில் பேசுனது வந்து நம்ம
ஆன்லைன்ல டைரக்டா டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த உரையை தனியா எடுத்து நிச்சயமா போடுறோம். ஒவ்வொரு மனிதனும் கேட்க வேண்டிய உரை அப்படிங்கிற தலைப்பில் அந்த உரை வரும். நிச்சயமா தயவு செய்து அதை கேட்ட அன்பர்கள், அந்த உரை உங்களுக்கு வாழ்க்கையிலேயே மறக்காத அளவுக்கு ஒரு உரையா இருக்கும். கேட்காத அன்பர்கள் தயவு செய்து இன்னும் ஓரிரு நாள் அந்த உரை வந்து நம்ம யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுவோம். இப்பவே போனீங்கன்னா லைவ் செக்ஷன்ல இருக்கும் அது. சரியா? நேற்றுக்கு மதியம் நடந்தது அது. நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும். இல்லைன்னா நீங்க வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு நாளான்னைக்குள்ள உங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு திருமணமான தம்பதியும் இதை கேட்டு மாறலைன்னா எதை கேட்டு மாற மாட்டாங்க. அப்படி ஒரு உரை. நீங்க அதை கேட்டவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். சரிங்களா? இதை கேட்டு மாறலைன்னா ஒரு கணவனோ மனைவியோ வேற எந்த உரை கேட்டாலும் அவங்களால மாறவே முடியாது. அந்த மாதிரி ஒரு உரை வந்து நேற்று அழகரையா கொடுத்தாங்க. உண்மையாலுமே அது குருவோட பரிபூர்ண ஆசிகள் தான் சொல்லணும். அந்த விதத்துல இந்த பற்றை வகுப்பு வந்து அடுத்த நிலைக்கு பயணம் ஆயிருக்குது அப்படிங்கறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. கடந்த 2 வகுப்புகளை விட நாம எதிர்பார்த்த அந்த தியானத்திற்குள்ள இப்ப நம்ம வந்துட்டோம். இனி அடுத்தடுத்த மாதங்கள்ல நம்ம வந்து ஹையர் லெவலுக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஓப்பன் ஆகும். நிச்சயமா ரொம்ப அற்புதமா இருந்தது அந்த 3 நாள் நிகழ்வு. அதற்கு எல்லாரும் அனுபவ உரை ஷேர் பண்றதுக்கு வந்திருக்காங்க. நானே நிறைய பேச விரும்பல. குறிப்பாக அதுக்கு நிறைய பேர் அருள் தொண்டு வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம சரவணன் ஐயா 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடுறாங்க. வெள்ளைசாமி ஐயா தொடர்ந்து அவங்க வந்துட்டே இருக்காங்க. இந்த முறை மட்டும் அவர் வர முடியல. ராகுல், இன்னும் பலர், நம்ம பற்றைய வகுப்புல இருந்த நிறைய பேரு, இங்க சர்வீஸ் பண்ணவங்க நிறைய பேரு, உணவுல சர்வீஸ் பண்ணவங்க நிறைய பேரு, எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்துல நன்றி உரித்தாக்கிக்கிறோம். அதே மாதிரி இந்த அருள் தொண்டுல தங்களை இணைத்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றியை கூறி, இந்த விழா சிறக்க உதவி செய்த அனைத்து அன்பர்களுக்கும், அருள் துறையிலும் சரி பொருள் துறையிலும் சரி உதவி செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து இறை சாதனை மார்க்க குடும்ப அன்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்ல விரும்புறேன். ஆனா நான் அது கடைசியா சொல்றேன். ஏன்னா மற்றவங்க அந்த பாயிண்ட்டை எப்படி எடுத்திருக்காங்கன்னு தெரியல. எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு விஷயம் இதில் நடந்தது. அதை நான் லாஸ்டா உங்களுக்கு சொல்றேன். அதுக்குள்ள யாராச்சும் சொல்லிட்டாங்கன்னா சந்தோஷம். சரி, இப்போ அந்த பயிற்சியில கலந்து கொண்டுள்ள அன்பர்கள் உங்களோட அனுபவங்களை, அந்த பயிற்சியில உங்களுக்கு ஏற்பட்ட மன மாற்றங்கள், நீங்க பெற்ற அந்த அனுபவங்களை நீங்க வந்து நிச்சயமா பகிர்ந்துக்கோங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்க ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. அருமை. நீங்க சொன்ன மாதிரி இந்த தடவை பட்டறை வகுப்பு ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. முதல் அன்பராக ஷர்மிளா ஷர்மிளா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. ஷர்மிளா அம்மா வாங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த மாதம் பற்றை வகுப்பு ஐயா ஆரம்பத்துல பற்றை வகுப்பு ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தாங்க, நிறைய தவம் பண்ணுவோம், தத்துவ விளக்கம் எல்லாம் இதுவரைக்கும் கேட்காத தத்துவ விளக்கங்கள் எல்லாமே இருக்கும், எல்லாருக்கும் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பற்றை வகுப்பு அப்படிதான் இருக்கும்னு ஐயா அப்ப சொன்னதை இந்த மாதம் உணர முடிஞ்சது. தவம் நிறைய டைம் பண்ணோம். அந்த அமைதிய வந்து அதுக்கப்புறமும் நீடிக்கிற மாதிரி தவம் சிறப்பா பண்ணோம். நல்ல உணர்வு கிடைத்தது. தத்துவ விளக்கங்கள் அந்த தவம் நிறைய பண்ணும்போது, எல்லாரும் ஆழ்ந்து பண்ணும்போது அதுக்கு ஏத்த மாதிரி விளக்கங்கள், அந்த தத்துவ விளக்கங்கள் இதெல்லாம் கிடைக்கும். அங்க எப்படி ஆன்மாக்கள் இருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் உரை அமையும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த முறை தத்துவ விளக்கங்கள் இது வரைக்கும் யாருமே சொல்லாத, இந்த கோணத்துல சுத்தவெளிய பத்தி யாருமே சொல்லவே இல்லை, கேட்டது இல்லை. பங்காரையா அந்த அளவுக்கு சுத்தவெளிய வந்து எல்லாரும் அது சுத்தவெளினா என்ன அப்படிங்கறதுதான் சொல்லியிருந்தாங்க. அதை எந்த அளவுக்கு உணரணும் அப்படிங்கிறத தவத்துல எந்த மாதிரி நீங்க போய் எப்படி உணரணும் அப்படிங்கறத ஐயா 1 மணி நேரம் வந்து விளக்கமா பிராக்டிக்கலா வந்துட்டு அதை சொன்னாங்க.
சுத்தவெளினா எல்லாரும் தவத்துல எனக்கு அந்த நிலை கிடைச்சிச்சு, இந்த நிலை கிடைச்சிச்சு, இதை நான் இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா சுத்தவெளினா ஒண்ணுமே இல்ல, வெற்றிடம். அந்த இடத்துல சும்மா தான் வந்துட்டு இருக்கணுமே தவிர அந்த இடத்துல எந்த ஒரு இதுவுமே அது இதுன்னு தெரியாது, எதுவும் ஆகாது. அந்த இடத்துல நீங்க காத்திருக்கணும். காத்திருந்தா அது தானா கிடைக்கும். லோ ஃப்ரீக்வன்சில வந்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சுத்தவெளிக்கு இது வரைக்கும் எல்லாருமே சொன்னதுல இருந்து மாறுபட்டு அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான இதை சொன்னாங்க. அதை விட ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல அவங்க ஆசிரியர் மாணவன் அவங்களுக்கு உண்டான வித்தியாசம். ஆசிரியர்னா அவங்க புத்தகத்துல படிச்சதை மட்டுமே சொல்லுவாங்க. மாணவன்னா புத்தகத்துல நிறைய கலெக்ட் பண்ணி நாலேஜ நிறைய கலெக்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்களே தவிர அவங்கெல்லாம் அனுபவத்துல எதுவுமே வந்துட்டு பண்ண மாட்டாங்க. இதுதான் மாணவன் நிலை. இதே குரு சீடர் அப்படின்னா குரு வந்து கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஆசிரியர்கள் கேட்கிற கேள்விக்கு இதுக்கு முன்னாடி மத்தவங்க சொன்னதெல்லாம் சொல்லுவாங்க. குரு வந்து சீடர்களுக்கு அவங்க அந்த ஆன்சரை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தருவாங்க. அவங்களே வந்துட்டு அதை கண்டுபிடிச்சு அனுபவிச்சு இது பண்ணிப்பாங்க. அதனால ஒவ்வொருத்தவங்களும் அந்த பயிற்சி பண்ணணும். அடுத்து மாணவ நிலையில இருந்து அடுத்து குரு நிலைக்கு போகணும். குரு சீடர் இருந்து அடுத்து பக்தன் கடவுள். இந்த நிலை பக்தன்னா யாரு, கடவுள்னா யாரு அப்படிங்கிறத பக்தன் அப்படிங்கிற நிலையில வந்து அவங்க பயிற்சிகளை மட்டும் தொடர்ந்து பண்றதை விட கடவுள் அவங்க குருவோட கனெக்ட் ஆயிருவாங்க. அது மௌனத்துல இருக்கணும். அவங்கள குரு கூட இருந்தா போதும், அவங்களோட உணர்வுகளை வந்துட்டு நேரடியா உணர்வுபூர்வமா வாங்கிக்க முடியும். இதுதான் குரு பக்தனுக்கும் வாழ்க கடவுளுக்கும். வளமுடன். அம்மா, எல்லாரும் பேச வாய்ப்பு இருக்கு. நீங்க கிளாஸ் ஃபுல்லா சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் இல்ல கிளாஸ் ஃபுல்லா சொல்லல, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சரி வித்தியாசம் சரி. அதாவது நம்ம எல்லாரும் வந்து எந்த ஷார்ட்டா நிலையில சொல்லுங்க. இருக்கோம். ரத்மாவதி அம்மா, நீங்க முதல்ல சொல்லும் போதே சொல்லிடணும் எல்லாருக்கும். இப்ப சொல்ற ஒரு நன்றி 2 அம்மா, நிமிடம் வாழ்க எடுத்துக்கலாம். வளமுடன். இல்ல ஷர்மிளா அம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நைட்டு 8:30 வரைக்கும் போயிட்டு இருக்குது உரை. கரெக்டா கரெக்டா பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அன்பு உரை பேசுறவங்க எல்லாரும் பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு கரெக்டா பாயிண்டா பேசுனீங்கன்னா கேட்கறவங்களுக்கும் கரெக்டா இருக்கும். ஒரு அளவுக்கு மேல நம்ம சொன்னாலும் அது போச்ச மாதிரி ஆயிடும். சரி, நன்றி நன்றிம்மா. சாரி சாரி. வாழ்க்கை வளமுடன். அம்மா அம்மா கண்டிப்பா. ஒரு டூ மினிட்ஸ் கொடுங்கம்மா. 2 minutes to அதாங்க அதான் எல்லாரும் 3 ஒரு minutes 2 அப்படி நிமிடம் பேசலாம். சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். ஆ நல்லா இருக்கும். சரி. வாழ்க. நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து அம்மா லதாம்மா நீங்க பேசிங்கம்மா, கடைசியில் டைம் இல்லாம போயிடும். லதாம்மா உங்க கருத்துக்களை சொல்லிருங்கம்மா, எங்களுக்கு ஆர்வமா இருக்கு. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து ஜெகநாதன் ஐயா அவர்களை நம்ம அன்புடன் அழைக்கின்றோம். ஜெகநாதன் லைனா ஐயா. ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்கள லைனா கொடுங்க பத்மாவதி அம்மா. ஓகேங்க ஐயா, ஓகேங்க ஐயா. ஏன்னா கடைசியில டைம் இருக்காதுன்னு பார்த்தங்க ஐயா. ஜெகநாதன் ஐயா ஓகே. அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன். ஜெகநாதன் ஐயா வாங்க ஐயா. அருள்நிதி டாக்டர் ஜெகநாதன், சென்னை, 85 வயது. என் அனுபவ உரை: உலகம் போற்றும் தெய்வீக குட்டி ஆழியாராக திகழ்ந்து வரும் மலையம்பாளையத்தில் முதலாக உலக மனைவியர் வேட்பு விழாவை உலகமே வியக்கின்ற சரித்திர சான்று படைத்த மிக சீரும் சிறப்புமாக நடத்தி வந்த வணக்கத்திற்குரிய இறை சாதனை மார்க்க சாதனை படைத்த மாவீரன் வணக்கத்திற்குரிய ஐயா அவர்களையும் அம்மா அவர்களுக்கும் இந்த கோடான கோடி நன்றிகள். நான் 365 நாட்களும் தொடர்ந்து அதிகாலையில் ரிஷி மூலத்தில் எழுந்து குளித்துவிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் மகரிஷியின் ஐவகை தவங்களையும் முறைப்படி மதனையா அவர்களின் நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் இணைத்து பயிற்சி செய்து மகரிஷியிடம் குருகாணிக்கை செலுத்தி இன்றும் உயிரோடு இருப்பதும் ஆக்டிவாக இருப்பதும் முக்கிய காரணம் வணக்கத்திற்குரிய மதனையா அவர்களும் பேராசிரியர் லதா அம்மையார் அவர்களுமே சாரும். இதற்கு மூல காரணமும் அவர்களே தான். வாய்ப்பளித்த அனைத்து மனித தெய்வங்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐவக தவத்தை மூச்சு பேச்சு
சாப்பிடுத தூங்குறது மாதிரி நினைத்து அதுக்கு முக்கியத்துவம் நான் கொடுத்திருக்கிறேன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஐயா அவர்களை தொடர்ந்து சிவஸ்ரீ அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். மலையப்ப பாளையம் ரொம்ப சிறப்பு. அதாவது வெளியில வந்தாலே அப்படியே தென்னை மரம், அந்த கீரை தோட்டம், வேப்ப மரம், அந்த வைப்ரேஷன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இயற்கையாவே அந்த இடத்துல ரொம்ப அமைஞ்சிருக்கு. அது ரொம்ப நல்லா உணர முடிஞ்சுது. அத மாதிரி கிளாஸும் ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது அந்த 3 நாள் வேற எந்த ஒரு நிலை இல்லாம ஆழ்ந்து போக முடிஞ்சுது. அது அஜய் பிரகாஷ் ஐயாவோட ஆகாயம் மின்சக்திக்குள்ளதா இருந்த உரையா இருந்தாலும் சரி, அந்த தூக்கம் எவ்வளவு முக்கியம், பாஸ்டிங் எவ்வளவு முக்கியம், இந்த கழிவுகள் எப்படி வெளியேறும், ரொம்ப சிந்திக்கிற ஒரு உரையா, இதுவரைக்கும் கேட்காத ஒரு உரையா இருந்தது. அதே மாதிரி பங்கார் ஐயாவும் அப்படிதான். அது அம்மா ஷர்மிளா அம்மாவே சொல்லிட்டாங்க. அப்புறம் குரு ராகவேந்தர் ஐயாவும் நம்ம மனசு ஒரு மாயை, நம்மளை நினைச்சுக்கிறோம்ல, நம்ம இது கரெக்டா இருக்கிறோம் அப்படின்ட்டு, அந்த எப்படி நம்மள மனசு வந்து நம்மள மயக்கத்துக்கு கொண்டு போகுது, நம்ம எப்படி இருக்கணுங்கிறத ரொம்ப ஆழமா ஐயா சொன்னாங்க. அதே மாதிரி மதன் ஐயா வந்து அந்த துரியாதீத விளக்கம் அது கொடுத்த விதமும் ரொம்ப சிறப்பு. ஆழ்ந்து அது உணர முடிஞ்சுது. இமயவரம்பன் ஐயா வந்து அது கருணை அலைகளை நம்ம எப்படி பிரபஞ்சத்துல கொட்டி கிடக்குது, அதை வாங்கி நம்ம எல்லாருக்கும் எப்படி கொடுக்கலாங்கிறத அவ்வளவு அருமையா ஐயா அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் கடைசி நாள் தான் ரொம்ப அருமை. அது மனைவி நல வேட்பு. ஐயா சொன்ன மாதிரி அழகர் ஐயாவோட உரை. அதாவது நம்ம எத்தனையோ உரைகளை கேட்கிறோம், எது நமக்குள்ள செயல் மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஐயாவோட உரை நான் எத்தனையோ மனைவி நல வேட்பு அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஆனா நேத்து அட்டன் பண்ண மாதிரி நான் பண்ணதில்லை. எனக்குள்ளேயும் ஒரு சங்கல்பம் வச்சிருக்கிறேன். நம்ம வந்து ஒரு வேதாத்திரிய சீடரா இருக்கிறோம் அப்படின்னோம்னா நம்ம உறவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம உறவுக்கு கொடுக்கும்போது நமக்கு தேவையான பணம் தேவையானது நமக்கு வரும். பணங்கிறது முக்கியமே, அது இயல்பாவே உண்டு. இருந்தாலும் நம்ம எந்த விடத்திலையும் நம்ம வந்து உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இந்த காலத்துல அது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறது வந்து ஐயா வந்து அது ரொம்ப அருமையா சொன்னாங்க. எல்லாருமே பெண்ணை பத்தி பெருமையா சொல்லுவாங்க. ஆனா அந்த பெண் பெருமையா நடக்கிற அளவுக்கு அவங்க நடக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து ஐயா உரை வந்து அப்படி என்ன சொல்றது, உள்ள தொலைச்சுது. அதுதான் சொல்லணும். அப்புறம் எல்லாரோட அன்பு கவனிப்பு, எங்க கூட இருந்த எல்லாருமே ஐயா சொன்ன மாதிரி அந்த மெடிடேஷன் கண்டிப்பா இந்த பட்டறை வகுப்பு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை எல்லாருக்கும் கொடுக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதுவும் இப்ப புதுசா தீட்சை வாங்கி வந்திருக்கிறவங்க எல்லாம் பெரிய ஒரு குடுப்பினையாளர்கள் தான் சொல்லணும். அதனால கண்டிப்பா எல்லாருமே அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுதான். ஏன்னா நம்மளுக்குள்ள அந்த உணவுல கூட அதை கொடுத்திருந்தாங்க ஐயா. அவங்க வந்து இயற்கை உணவு, அந்த சிறுதானியங்கள், கீரைகள், கீரை சூப்பு, சுக்கு காப்பி, மற்ற இடத்துல கூட நம்ம பேசுவோம், ஆனா காஃபி டீ எல்லாம் வந்துடும். ஆனா அதுலயும் கொடுத்திருந்தாங்க. மொத்தத்துல ரொம்ப 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 சிறப்பு. இன்னும் அந்த எண்ணங்கள் தான் அசை போட்டுட்டே இருக்கிறோம். அந்த ஐயா எல்லாரும் பேசின உரைகள் அந்த இருந்தது அதுவே இன்னும் ஓடிட்டு இருக்குது. அதை விட்டு வெளியில வர முடியல. ரொம்ப ரொம்ப நம்ம நன்றி. கண்டிப்பா நம்ம எல்லாருமே நம்ம இறையுணர்வு பெறணும் அப்படின்னோம்னா இந்த பட்டறை வகுப்பு முக்கியத்துவம் கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிமா. நன்றிங்கம்மா. அம்மா அவர்களை தொடர்ந்து புஷ்பராணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. புஷ்பராணி. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்கம்மா. பேசுங்கம்மா பேசுங்கம்மா. கரெக்டா 2 நன்றிங்கம்மா. நிமிஷம் எடுத்துக்கங்கம்மா. சரிங்கம்மா. ஆம், அம்மா வாழ்க வளமுடங்கம்மா. நான் ஒரு உரையை படிக்கிற மாதிரி அப்படியே சொல்லிடுறேங்கம்மா. சபையில் உள்ளவர்களுக்கும் அவையில் உள்ளவர்களுக்கும் சிரம் தாழ்த்தி கரம் உயர்த்தி மனதிற்கு எழுந்த எண்ணங்களோடு முதற்கண் வணக்கம். கேள்வி: ஏம்பா இறைவா, எங்கும் நிறைந்த மிருக குணத்திலிருந்து பிறக்க வைத்து 6வது அறிவை தந்து பகுத்தறிவு ஒன்றை கொடுத்து என்ன பிரயோஜனம்? பழி பாவங்கள் செய்து துன்பங்கள் எங்களை பார்க்க உனக்கு என்னப்பா அவ்வளவு சந்தோஷமா? இல்லை, நாங்கள் என்ன உனக்கு விளையாட்டு பிள்ளைகளா, இல்லை பொம்மைகளா, பகடக்காயா? இந்த மனித பிறப்பே பிடிக்கவில்லையப்பா என்று கேள்வி கேட்கிறது இந்த உடலில் உள்ள மனம். அதற்கு இறைநிலை சொல்ற பதில்: அறிவு என்பதுதான் தெய்வம். கொடுமைக்கும் நான் தான் காரணம். ஆனால் நான் உங்களோடே இருக்கிறேன். பழிப்பாவங்களிலிருந்து விடுபட்டு மீண்டும் என்னோடு சேர வேண்டும் என்பதுதான் என் மூலம். நீங்கள் நிர்மூலம் ஆகக்கூடாது என்பதற்காகத்தான் சித்தர்கள், மகான்கள், ஆதிசங்கரர் முதல் ராமானுஜர் வரை, ராகவேந்தர் முதல் விவேகானந்தர் வரை திருவள்ளுவரையும் தந்துள்ளேன். அவர் எழுதிய திருக்குறளை தினம் 1 படித்தால் கூட போதுமே. சரி, அதுவும் படிக்க முடியவில்லையா உங்களால்? வள்ளலார் ஜீவகாருண்யம் தந்தேன், அப்போதாவது கருணை வந்ததா?
சரி, வேதாத்திரி மகரிஷி மூலம் உடற்பயிற்சி தியானம் அனைத்தும் தந்துள்ளேன். இதுவும் புரியவில்லையா? எல்லா ஆன்மாவும் தூய்மை பெற வேண்டும், எல்லா உயிர்களும் இறை உணர்வு பெற வேண்டும் என்ற தாகத்தோடு இருந்த இறைமதன் ஐயாவை தந்துள்ளேன். கருணை அலைகளை பரப்ப இமயவர்மன் ஐயாவை தந்திருக்கிறேன். தினமும் நீங்கள் குழந்தையாகவே இருங்கள், தெய்வீக எண்ணமே எழும், சீடனாக்க இருக்க பாருங்கள். குருவாக மாறி அவரோடு கலந்து தெய்வ நிலையை அடைய வழிகாட்டியாக பங்காரையா ரயிலேறி வந்தார் தானே. இன்னும் என்ன வேண்டும்? நீங்கள் இன்பமாக வாழ துன்பம் வரும் வேளையில் சிரிங்க என்று பாட்டு தந்தேன். அது எதற்காக? அப்படி சிரித்தால் இவன் என்னடா சிரிக்கிறான் என்று நினைத்து துன்பம் நம்மை விட்டு கண்டு ஓடிவிடாதா? அதாவது செய்தீர்களா? இப்படி மாணவன் போல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தால் உங்களுக்கும் எனக்கும் உள்ள தூரம் அதிகரிக்கத்தான் செய்யும். இப்ப நீங்கள் அருட்செல்வியாகி விட்டீர்கள். அருளை வாரி வாரி வாழ்த்து அலைகளாக தூவுங்கள். காற்றோடு காற்றாக கலக்கட்டும். எல்லோருக்கும் மொட்டை மாடி இருக்குதானே, அங்கு போய் நில்லுங்கள். இந்த உலகத்தை பாருங்கள். அப்படியே 2 கைகளை தூக்கி வாழ்த்துங்கள். உங்களுக்குள் மழை வந்தால்தான் அருவி, ஆனால் வற்றா இருப்பாக இருப்பது சுத்தவெளி. அருட்காப்பு அல்ல அல்ல சுரந்து கொண்டே இருக்கும் சுத்தவெளி. இந்த மனம்தான் அச்சய பாத்திரம். தெய்வ நிலையை அடையத்தான் தினம் ஒரு நாளாக தந்து கொண்டே இருக்கிறேன். இப்படியாக பெண்ணின் வயிற்றில் தெய்வமே வடிவாக மகனாக பிறந்து இறை சாதனை மார்க்கம் ஒரு ஆலமரமாக அல்ல, லட்சம் கோடி ஆலமரமாக வளர்த்து விழுதுகள் இந்த பூமியில் விழும். இப்போது பூ பூத்து காய் காய்ந்து விட்டது. ஆனால் அந்த காயின் விதைகள் அல்ல நீங்கள், விழுதுகள். தானே விழுந்து விழுந்து மரமாக நிற்க வேண்டும் என்றது இறைநிலை. தானாக விழுந்து விழுந்து மரமாக நிற்க வேண்டும் என்றது இறைநிலை. அறிவிலும் எண்ணத்திலும் செயலிலும் கலந்தார் வேதாத்திரி மகரிஷி. அத்தனை மனித குலத்தையும் தத்தெடுத்தார் அன்னை லோகாம்பாள். என் தாய்க்கு இந்த உடல் உயிர் பெற்ற பிள்ளை, அன்னை லோகாம்பாள் தாய்க்கோ நான் தத்து பிள்ளை. இவ்வாறு மனதின் எண்ணமே செயலாக மாறி உங்கள் முன் வாசித்துக் கொண்டு நிற்கிறேன். அருள் புரிந்து அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், வருகை புரிந்த அனைத்து அன்பர்களுக்கும் என் நன்றிகளும் வணக்கங்களும் பல கோடி வாழ்த்துக்களோடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரே ஒரு வார்த்தை. தட்டும் நிறைந்தது, வயிறும் நிறைந்தது, மனமும் நிறைந்தது, உயிர் அங்கே அருட்ஜோதியாக காணப்பட்டது துரியாதீத தவத்திலே. ஐயா அனைவர்களுக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. சிறப்பு. மிகவும் உணர்ச்சி பூர்வமான ஒரு நன்றி உரை. நன்றி உணர்வு நமக்கு சொல்லி கொடுத்தது பலன் இன்னைக்கு அதை ரொம்ப உங்க மூலியமா உணர்வுபூர்வமா உணர முடியுதுங்கம்மா. நன்றிங்கம்மா. அம்மா அவர்களை தொடர்ந்து வரலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா வரலட்சுமி அம்மா வாங்கம்மா. வரலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வரலட்சுமி அம்மா. அடுத்தவங்களுக்கு அட்மிட் கொடுங்க, அப்புறம் அடுத்து வரும். ஓகேங்க, ஓகேங்க. லதா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். லதா அம்மா வாங்கம்மா. லதாமா வாழ்க வளமுடன். தோன்றிய போது லதாமா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து இறை அன்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மனைவி நல வேட்பு விழாவின் அனுபவ உரையையும் 3வது பற்றை வகுப்பின் அனுபவ உரையும் இணைத்து நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். எனக்கு எப்பவுமே சொல்ல வார்த்தைகள் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நான் எப்பவுமே இருக்கேன். அந்த அளவுக்கு இறை எங்களுக்கு கொடுத்த ஒரு பணியை மிகச்சிறப்பா செய்துட்டு இருக்கோங்கிற உணர்வு ஒரு வகுப்புலையும் எங்களுக்கு இன்னுமே ஊக்குவிப்பா இருக்கு.
அந்த மாதிரி இந்த முறை வந்து எல்லாமே கட்டடம் நிறைவடைந்திருந்தது. மக்களுடைய மனநிலையும் நல்ல மாற்றமா இருந்தது. நான் வந்து அதிகமா வந்து கிளாஸ் அட்டன் பண்ணல. இருந்தாலும் வந்து அந்த ஆத்மார்த்தத்தை என்னால உணர முடிஞ்சிச்சு. ஒரு வகுப்புலையும் வந்து நம்மளுக்கு எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாமே மிகச்சிறப்பான ஆசிரியர்கள். அவங்க எல்லாமே முதல்ல அஜய் ஐயா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்தது அழகர் ஐயா தான் அதை நிறைவு பண்ணாங்க. அஜய் ஐயா உரையிலிருந்து நான் அழகர் ஐயா உரை தான் நான் மேக்சிமம் கேட்டேன். அதுல வந்து மாமா சொன்ன மாதிரி இதைய கேட்டு திருந்தாதவங்க வேற எங்கேயுமே போய் திருந்த முடியாது. அந்த அளவுக்கு ஒரு உருக்கமான உரைன்னு தான் நான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஐயாவுடைய உரை வந்து இருந்துச்சு. முதல்ல நான் வந்து அங்க வந்து இறை சேவை செய்த இறை அன்பர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா ஒரு சேவை செய்ய இறங்கும் போதுதான் நம்மளுடைய பதிவுகள் அதிகமா கழியும். அதை வந்து அவங்க வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா செய்யறாங்க. அதை நான் நேரடியா நாங்க பார்க்க முடிஞ்சிச்சு. நாங்க இல்லை அப்படின்னாலும் மாமா சொல்லிட்டே இருப்பாங்க. நான் அந்த இடத்துல இல்லைனாலும் அந்த பணி மிகச்சிறப்பா செய்யணுங்கிறத என்னுடைய ஆசை அப்படிங்கிறத அதை வந்து அவங்க செய்யறதுக்கான அத்தனை ஒரு நிகழ்வும் அங்க நடந்துட்டு இருக்கிறத எங்களால கண்கூட பார்க்க முடியுது. அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த கருணை தவம் ஐயா எடுத்தாங்க. அந்த கருணை தவத்துல வந்து மிகச்சிறப்பா இருந்ததுன்னு மக்கள் அன்பர்கள் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. இமயவரமன் ஐயாவுடைய கருணை தவம். அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அழகரையா ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து மனைவி நல வேட்பு விழா அப்போ ஒரு பெண்ணுக்குரிய மதிப்பையும் ஆரோக்கியத்தையும் பேணி காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் வந்து ஒரு ஆணுக்கு இருக்கு அப்படிங்கிறத அதை நம்ம செஞ்சாலே போதும் அப்படிங்கிறத சொல்லிதான் ஐயா வந்து முதல்ல துவங்கி வைச்சாங்க. நிஜமாவே நம்ம வந்து பெண்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஐயா சொன்னாங்க, அழகர் ஐயா சொன்னாங்க, இப்ப வந்து ஆடிட்டிங் தான் வீட்டுல பாத்துட்டு இருக்காங்க பெண்கள் எல்லாருமே. அது இல்ல வாழ்க்கை. ஒரு கணவன் வந்து இறைவன் தான் கணவன் அப்படிங்கிறத சொன்னாங்க. அந்த உணர்வு எத்தனை பேருக்குள்ள இருக்குதுன்னு தெரியல. நம்ம வந்து இறைவனாதான் பார்க்கணும். பணத்தை வச்சு மதிப்பிடக்கூடாது. அவரை வந்து இறைநிலையா பார்க்கணும், இறையா பார்க்கணும் அப்படிங்கிற உணர்வு கண்டிப்பா இறை சாதனை மார்க்கத்தினுடைய முதல் மனைவி நல வேட்பு விழாக்கு வந்த அனைத்து பெண்களுக்குள்ளயுமே அந்த உணர்வு வந்து கண்டிப்பா வந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தனமான உண்மை. இன்னொன்னு வந்து அன்னை வளர்ப்பு பத்தி சொல்லி இருந்தாங்க. அன்னையினுடைய வளர்ப்பு எப்படி இருந்தது அப்படின்னா மட்டும்தான் அந்த ஒரு பெண்ணாகப்பட்டவள் போகக்கூடிய புகுந்த வீட்டினுடைய மதிப்பு அவங்களுடையது கோவிலா இருக்கும். அவங்க எல்லாரையுமே வந்து அரவணைத்து கொண்டு போக முடியும். அதை சொல்லி கொடுத்து வளர்க்கக்கூடிய பொறுப்பு ஒரு அன்னையிடம் இருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. அன்னையா நம்ம எதெல்லாம் பண்ணணுங்கிற அந்த உணர்வை தூண்டி விட்டாங்க அந்த நேரத்துல. அது எல்லாருக்குள்ளயுமே இருந்தாலும் சுயநலமா தனக்காகன்னு இருந்துடக்கூடாது, பணம் காசு அப்படிங்கறக்காக இருந்துடக்கூடாது. இப்ப உறவுகளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதுதான் அதிகமா இருக்குது. அதை ஐயா கடைசியா சொல்லிதான் நிறைவு பண்ணாங்க. பட்டிமன்ற தலைப்பாவே வேற உருவாக்கிட்டாங்க. பணமா உறவா அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. அப்போ இந்த காலத்து மனிதர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு பாகப்பிரிவினை டைம்ல கூட எனக்கு அந்த உறவு பிரிந்து போனா கூட பரவாயில்லையா, அந்த பணம் இருந்தா நம்ம வாழ்க்கையை நிறைவா கொண்டு போலான்னு நினைக்கிறாங்க. அந்த உணர்வு எல்லாருக்குள்ள இருந்தும் வெளியே வரணும். அது மிக கொடுமையான ஒரு உணர்வு. ஏன்னா உறவுகள் வேணும். அதுதான் வந்து எங்களுக்கு இறை பார்த்து கொடுத்த உறவுகள் தான் நீங்க எல்லாருமே. அததான் ஐயாவும் அந்த வகுப்புலயே சொன்னாங்க. இன்னைக்கு இறை சாதனை மார்க்கம் கட்டடப்பணி முழுமையா நிறைவடைந்திருக்குது அப்படின்னா அது வெறும் பணத்தினால மட்டும் இல்லை, அவங்க அன்பா அரவணைப்பா உறவா கொடுத்ததுதான். அந்த உறவினுடைய அந்த பேணி காத்தல் இருந்தங்காட்டிக்குதான் அத்தனை பேரும் இன்னைக்கு வந்து உறவா அங்க வந்து நம்ம பயணிச்சுட்டு போறதுக்கான வாய்ப்பு உருவாயிருக்கு. அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய ஆத்மார்த்தமான விஷயங்கள் அங்க நிறைய உணர முடிஞ்சிச்சு. எல்லாருமே வந்து இறை சாதனை மார்க்கத்தின் மேலேயும் லதாமா மதனையா அப்படின்னா எங்க மேல வச்சிருக்கக்கூடிய அன்புக்கு நன்றியும், அதுக்கு நாங்க வந்து 100% உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த நேரத்துல இருப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அந்த நன்றி, அந்த பாசத்துக்கு என்னுடைய நன்றியை நான் தெரியப்படுத்திக்கிறேன். அவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை கேட்கும் போது ரொம்ப பூரிப்பாவும் சந்தோஷமாவும் இருக்குது.
மாமா வந்து நிறைய மெனுக்கடல் பண்றாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு மெழுகுபத்தி எப்படி தன்னை உருக்கிக்கிட்டு அந்த வெளிச்சம் கொடுக்குமோ அந்த மாதிரி சில நேரங்கள்ல நான் அவரை உணர்வேன். அவங்கள எப்படியும் நம்ம தூண்டி விட்டுறணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு நிறைய இருக்குது. அதுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து நிறைவா வரணும். புதியதா கேட்டுட்டு இருக்கக்கூடிய அன்பர்களும் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக பயணத்துல பயணிச்சு வரணும். வேதாத்ரி மகரிஷியினுடைய பயிற்சி வந்து குடும்பத்துல அமைதியும் வெற்றியையும் எப்பவும் கொடுத்துட்டே இருக்கும். அதனால எல்லாருமே இதுல பயணிக்கணும். புதிய அன்பர்கள் மனைவி நல வேர்ப்பு விழா அன்னைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டாங்க. அதை வந்து இன்னைக்கு கூட கால் பண்ணி நிறைய பேர் சொன்னாங்க, புதுமையா இருந்தது, நான் ஹஸ்பண்டை மிஸ் பண்றேம்மா. ஐயா அப்பவும் திரும்ப திரும்ப சொன்னாங்க, நான் தான் கணவரை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறது எல்லாமே சொன்னாங்க. அடுத்த முறை அரங்கம் நிறையிற அளவுக்கு தம்பதியர்கள் நிறைந்திருக்கணும். நிறைந்திருந்து அவங்க குடும்பத்துல அன்பும் கருணையும் அமைதியும் நிறைந்து எல்லா வளத்தோடையும் வாழணும்னு சொல்லி நான் என்னுடைய அனுபவத்தை முடிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா, சிறப்பு. அடுத்த தடவை நிச்சயமா அரங்கம் நிரம்பும் அம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து வரலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வரலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன். வரலட்சுமி அம்மா அவர்களை தொடர்ந்து பிரேமாவதி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிரேமாவதி அம்மா. வாழ்க வளமுடன். பிரேமாவதி பேசுறேன். கேக்குதாமா? கேக்குதுங்கம்மா, பேசுங்கம்மா. 2 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கங்கம்மா. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் ஒரு இதுன்னா எத்தனை பேரை கூப்பிட்டு எத்தனை செலவு செஞ்சு எத்தனை பண்ணி எவ்வளவு டயர்ட் ஆயிடுவோம் தெரியுமா? ஆனா மதனையாவும் லதாமாவும் இந்த இவ்வளவு பெரிய காரியத்தை எப்படி இவ்வளவு ஈஸியா செஞ்சாங்கன்னா, ஆன்லைன் மூலம் தான் பார்த்தேன், பக்கத்துல இருந்து கூட நான் பார்க்கல. அவ்வளவு எனக்கு மனசுக்குள்ள அவங்கள நான் ரொம்ப நல்லாவே வாழ்த்துனேன். அவங்களுடைய செயல் நல்லபடியாவே இருக்கும். பெரிய ஆழியாரா வேதாத்ரி மகர்ஷியோட நிஜமான ஒரு சீடர்களா அவங்க வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். 2வது, பங்காரையா, பங்காருனாலே தங்கம், தங்கமான அவர் அழகா நிறுத்தி நிதானமா அந்த அந்த சொன்னதே ஒரு ஞானி கிட்ட, நிஜமாவே ஞானிகள் கூட நிறைய நான் போயிருக்கேன், பழகிருக்கேன். அவங்க சொல்றது மாதிரியே ஒரு மாணவன், ஒரு சீடன், ஒரு பக்தன் எப்படி தெய்வமாகறான் அழகா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த விஷயம். அடுத்தது அழகர் ராமானுஜம் எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்து என்னென்ன காரியங்கள் நடக்குதுங்கிறத இவ்வளவு அழகா நம்ம மனசுக்குள்ள குத்தி குத்தி, நீ செஞ்ச தவறெல்லாம் தப்பு தப்புன்னு என் மனசு என்னையவே ராத்திரியெல்லாம் ரொம்பவே கஷ்டப்படுத்தி என்னைய நல்லபடியா, நிஜமாவே எனக்குள்ள ஒரு மாற்றம். இப்ப எனக்கு கோபமே வராது, மன்னிப்பு நிறைய வருது. பாவம் அவங்க இவ்வளவுதானே செய்ய முடியும்னு என்னைய நான் மாத்திக்கிட்டேன், நிஜமாவே மாத்திக்கிட்டேன். அதை நான் ரொம்பவே தலைவணங்கி சொல்றேன். கருணை தவம் இமயவரமன் ஐயா சொல்லவே முடியாதுங்க. எனக்கு இன்னைக்கு அந்த விஷயம் கருணை தவத்தின் மூலம் இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லாவே நடந்து முடிஞ்சிச்சு. இன்னைக்கு காலையில இருந்து கருணை தவம் தான் பண்ணினேன். எனக்கு ஒரு காரியம் நல்லாவே நடந்து முடியும். அந்த கருணை தவத்துக்கு வாழ்க வளமுடன் நான் வாழ்த்துறேங்க. துரியாதீத தவம், அப்பா பாப்பா, இன்னைக்கு தீட்சையே நான் இன்னைக்கு வாங்கின மாதிரிதான் மனசுல பட்டுச்சு. நான் வெளியில எங்கேயும் போய் தீட்சை வாங்கல, ஆனாலும் இந்த துரியாதி தவத்தை நான் அடிக்கடி யூடியூப் மூலம் தான் செஞ்சிருக்கேன். ஆனா தீட்சை முதல்ல ஐயா பண்றப்ப நான் வாங்கியிருக்கேன். ஆனா நேற்று நடந்த தீட்சை நிஜமாவே என் மனசுக்குள்ள, என் உடலுக்குள்ள ஒரு செல்லுக்குள்ளேயும் வாழ்க வளமுடன். அதோட மனைவி நல வேட்பு நாள், அப்பா பாப்பா, இத்தனை பேரையும் கூட்டு வச்சு இந்த 2 சின்ன பிள்ளைங்களும் எவ்வளவு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமா எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகும். எப்படியாவது எல்லாரும் வந்துடணும், எப்படியாவது இடைநிலை அவங்களுக்கு கிடைச்சிடணும். அதாவது ஒரு கோழி தன்னுடைய குஞ்ச யாரையும் படவிடாம, யார்கிட்டையும் அடி வாங்கிடாம அப்படி அன்பா ஒரு சின்ன பேச்சின் மூலம் அவங்க கோச்சிட வேண்டாம், அவங்க போயிடக்கூடாது, இந்த அரைமகத்திலே இருக்கணும். அப்படி ஒரு பாதுகாப்பா ஒரு ஆசிரியர் மாணவன் தன்னுடைய வகுப்புல இருக்க மாணவனை எப்படி அன்பா வச்சுக்கோங்களோ, அதை நான் இறைமதன் ஐயா கிட்ட ரொம்பவே பார்த்தேன். அதே மாதிரி அஜய் பிரகாஷ் ஐயா, இந்த உடல் நலத்துல உள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, நம்ம உடம்புக்குள்ளே இத்தனை இருக்கா, இத்தனை ஆரோக்கியத்துக்கு நம்ம செஞ்சுக்கணுமா, இப்படி பண்ணணுமா, அப்பாப்பா வாழ்க வளமுடன். நிஜமாவே நான் ஆன்லைன் மூலம் இவ்வளவு படிச்சுக்கிட்டேன், இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டேன். இறைவனுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். முடிச்சுட்டேம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து சுசிலா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சுசிலா அம்மா, வாங்கம்மா. எனக்கு இது இல்ல, ஒரு ஆன்ம சாந்தி தவத்துல ஒரு டவுட், அது இப்ப கேட்கலாமா, வேற ஒரு சந்தர்ப்பத்துல கேட்டுக்கலாமான்னு? அது இன்னொரு நாள் கேட்டுக்கலாமேங்கம்மா, இன்னைக்கு இது போயிட்டு இருக்கு. சரிங்கம்மா.
நன்றிங்கம்மா, வாழ்க பார்த்தோம். வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து புவனேஸ்வரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். புவனேஸ்வரி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். எல்லாருமே எல்லா கருத்துமே சொல்லிட்டாங்க. பட் நான் வந்து ஒரு சின்னதா ஒரு 2 லைன் மட்டும் பேசிட்டு இருக்கேன். என்னன்னா, நான் துரியாதி தவம் வந்து ஆன்லைன்ல தான் பண்ணிட்டு இருந்தேன். நானாவே கத்துட்டு பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் தீட்சை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப அருமையா இருந்தது. அதுவும் ஐயா சொன்ன மாதிரி ஒரு நாள்லயே பலமுறை செஞ்சதுனால அது ரொம்ப இதுவா இருந்தது. கிளம்பும் போது இன்னைக்கு காத்தால கூட பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து இறைநிலைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து வந்து இத 48 நாள் செஞ்சுட்டோம் அப்படின்னா அது நிச்சயமா மனத்துல அவ்வளவு ஒரு ஆழமா பதிஞ்சிரும் அப்படிங்கறத ஒரு ஒரு சங்கல்பம் போட்டிருக்கோம். அதுலயும் துரியாத தவத்தை வந்து இத்தனை நாள் நான் வந்து எனக்கு வந்து தவம் வந்து அவ்வளவு பயிற்சி கிடையாது. அதுக்காக தான் அந்த பட்டறை வகுப்பு நான் ஜாயின் பண்ணேன். துரியாதீதத்துக்கான ஒரு ஒருத்தங்க வந்து சந்தேகம் கேட்டபோது ஐயா வந்து பங்காரு ஐயா வந்து விளக்கம் கொடுத்தாங்க. துரியாத தவத்துல வந்து நம்ம வந்து மேல போய் அதுல கலக்கணுமா அப்படின்னு கேட்கிற போது நம்ம உள்ள நோக்கிதான் அதை இது பண்ணணும் அப்படின்னாங்க. சந்திரனா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், பிரபஞ்சமா இருக்கட்டும், எல்லாமே நமக்குள்ளாகத்தான். அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளை வந்து விரிவாக்கிக்கணும், அரூபமா இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்தது வந்து மிக சிறப்பான ஒரு விளக்கம். இதனால அதுல ஒரு இது இருந்தது. எப்படி நம்ம அப்படி போயிட்டு திரும்பியும் வந்து நம்ம சுருங்கி வரணும், விரிந்து விட்டு சுருங்கி வரதுல இந்த ஆன்லைன்ல பழகினவங்களுக்கு கொஞ்சம் பெரிய புரிப்படாத ஒரு விஷயத்த வந்து அன்னைக்கு வந்து அவங்க சொன்னாங்க. ஜெயபிரகாஷ் ஐயாவை சொல்லவே வேண்டாம். அவங்கள வந்து எப்ப நம்ம இறை சாதனை மார்க்கத்துல நம்ம நிறைய பார்க்க ஆரம்பிச்சோமோ அப்பயே வாழ்வியல்ல மாற்றம் வந்தது. அதுலயும் இந்த பட்டறை வகுப்புல அவர் ஒரு தடவையும் பஞ்சபூதத்துல ஒண்ணா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு வந்து ஒரு 25 வருஷமா இருந்துட்டு இருக்கிற என்னுடைய அந்த தோல் நோயோட இது வந்து மாற்றம் வந்து 2 மாதத்தில் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப வந்து எனக்கு இன்னும் வந்து ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை வந்து அதுல பிறக்க நம்ம வாழ்வியலை மாத்த மாத்த அவர் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்க எந்த விதமான நோயும் நம்ம ஈஸியா வந்து கடந்து வந்துட முடியும். நம்மளுடைய சரியான உணவு முறை, உடற்பயிற்சி, நம்மளுடைய தவம், இந்த சரியான தூக்கம், அவர் சொன்ன மாதிரி இந்த வெயில் படுறது இருந்து அத்தனையும் அவர் சொல்றது அத்தனையும் நம்ம சரியா ஃபாலோ பண்ணிட்டோம், நம்ம சரியான ஒரு சிஸ்டம்ல இருந்துட்டோம் அப்படின்னா அம்மா, யாருக்குமே வாழ்க எந்த நோயுமே வளமுடன். டைம் வராதுமா. ஆகுதுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அது நன்றிமா. வாழ்க. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். ராஜேஸ்வரி குமார், ராஜேஸ்வரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வேல்முருகன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குணசுந்தரி அம்மா, அன்மிட் கொடுத்திருக்க பாருங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். அம்மா ஆமா, வணக்கம். கேக்குதுமா, பேசுமா. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். மிக்க எல்லாரும் ஒரு ஆனந்த நிலையில இருக்கிறோம். அதான் சொல்லணும், ஒரே வார்த்தையில சொல்லணும்னா மனிதன் வந்து ஆனந்தமா வாழணும் அப்படின்றதுதான் எல்லாரோட மனிதர்களோட விருப்பம். இப்போ நாம அங்க எல்லாருமே அந்த ஆனந்த நிலையத்துல அப்படியே மன நிறைவா ஆனந்தமா எல்லாரும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சதுமா. அப்படியே முகம் மலர்ந்து ஒருத்தர் மௌனத்தினால வாழ்க வளமுடன் சொல்லாம அப்படியே மலர்ந்த ஒரு சிரிப்பு ஒருத்தர் பார்த்து எல்லாருமே ஒரு ஆனந்த நிலையில இப்பயே வந்துட்டோம். இன்னும் இன்னும் என்ன சொல்றேன்னு தெரியல. அவ்வளோ சிறப்புங்கம்மா. வாழ்க வளமுடன். நம்ம எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள், அவ்வளவுதாங்கம்மா சொல்ல முடியும். ஐயா அம்மாக்கெல்லாம் ரொம்ப வணக்கம், வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன்.
நன்றிங்கம்மா. அம்மா அவர்களை தொடர்ந்து ராஜேஸ்வரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ராஜேஸ்வரி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்கம்மா, பேசுங்க. நான் இந்த தடவை 3வது பட்டறை வகுப்புக்கு வர்றது வந்து இறையருளாலையும் குருவருளாலையும் சிறப்பாக வந்து திரும்பி வர செய்தது. ரொம்ப நன்றி இறையருளுக்கும் குருவருளுக்கும். அதே போல இந்த பிளான் எல்லாம் வந்து நான் போடவே மாட்டேன். எங்க வீட்டிலேயே சாரே வந்து வாமா போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே போல மனைவி நல வேட்பு விழாவுக்கு வந்து அவங்க வருவாங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்லேயே தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். ஆனா கடைசி நேரத்துல நல்லபடியா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தாங்க. ரொம்ப நல்லாவும் இருந்தது. அதே போல எங்க கூட ஒரு தம்பி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பார்த்துட்டு அவங்க ரொம்ப பிரச்சனைகளை இருந்துதான் வந்தாங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்ப நல்லா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அவங்களும் இந்த மனைவி நில வேட்பு நாளுக்கான அந்த இது பார்ஸ் அந்த இதெல்லாம் கவர்லாம் வாங்கிட்டு போய் வீட்டுல போய் தீபம்லாம் பொருத்தி நானும் அதே மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை கேட்கறதுக்கும். அதே போல முக்கியமா இப்ப இந்த பட்டறை வகுப்புல கலந்து கொள்றதுக்காக நிறைய நன்றி கடன் பட்டிருக்கோம். யாருக்கு அப்படின்னா நம்ம வேதயாழினி பாப்பாவுக்கும் சூர்யா தம்பிக்கும் தான் ரொம்ப ரொம்ப கடன் பட்டு இருக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து அனுமதிக்கல அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு மதனையாவும் லதாமாவும் நம்மளுக்கு ஃப்ரீயா வந்து இங்க வந்து சொல்லி கொடுக்கறதுக்கே வாய்ப்பே கிடைச்சிருக்காது. ஆனா அதனால இந்த குழந்தை செல்வங்கள் 2 பேரையும் ரொம்ப மனதார ரொம்ப வாழ்த்தி வணங்கி நன்றியோட சொல்லிக்கிறேன். அதே போல இதுல வரக்கூடிய இறையாசிரியர்கள் அத்தனை பேருமே ஐயா சொல்லுவாங்க எப்பவுமே நம்ம செஞ்சுட்டு சொன்னாதான் எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வரக்கூடிய அத்தனை இறையாசிரியர்களும் அவங்க செஞ்சுட்டுதான் நம்மகிட்டே வந்து சொல்றாங்க. அதனால நம்ம அதை நல்ல முறையில அதை பிடிச்சுக்க முடியுது. டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா வந்து சொல்றாங்க அப்படின்னா அவங்க இந்த ஒரு வாரமும் ஃபாஸ்டிங் இருந்து வந்து பேசுறேன்னு சொல்லும்போது அவங்க அவ்வளோ பிரைட்னஸா அவங்க அத்தனையும் ஆணி மாதிரி அப்படியே அடிச்ச மாதிரி உள்ள போனது எல்லாருக்குமே. அதே போல குரு ராகவேந்தர் ஐயாவும் நம்மளோட மனசை அப்படியே படம் பிடிச்சு காட்டிடுறாங்க. ரொம்ப ஒரு நம்ம இப்படிதான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து நம்மளை திருப்பி காட்டுறாங்க. அதே போல பங்காரையாவும் இப்படி போகணும் அப்படி போகணும்னு சொல்லி அவங்க ஆண்டு தவம் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு அதை சொல்ல முடியும். அதையும் ரொம்ப சிறப்பா நம்மளுக்கு வந்து அப்படியே வழிநடத்தி கூட்டிட்டு போறதை உணர முடியுது. இமயரமன் ஐயாவும் அதேதான். அவங்களும் உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டதுதான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்மளுக்கு டக்குன்னு பிடிச்சுக்கிற மாதிரி அழகழகா சொல்றாங்க. அதே போல மதனையாவை பத்தி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. அவங்களும் நமக்கு ரொம்ப சிறப்பா வழி நடத்திட்டு போறாங்க. ஒரு நல்ல மெய்ப்பன் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த எண்ணம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதே போல நான் வந்து இந்த பட்டறை வகுப்புக்கு வரும்போது என்ன நினைச்சேன் அப்படின்னா பாட்டு பாடணும் எனக்கு அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. எல்லாருமே தனியா அங்க முன்னாடி நின்று பாடுவாங்க. எனக்கு அப்படி பாடுறதுக்கு ஒரு பயம். ஆனா பாடணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்தது. முதல் தவம் ஆரம்பிக்கும் போதே ஐயா வந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப எனக்கு உண்மையில ஸ்டார்டிங்கே வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. சேர்ந்து பாடி தவத்தை ஆரம்பிச்சு அந்த ஆரம்பமே வந்து இந்த தடவை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல அடுத்தடுத்த வந்த தவங்களுமே வந்து நல்லா இருந்தது. இதை சொல்றதுக்கே வந்து முடியல. அவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமா நல்லா இருந்தது. வந்து சேர்ந்து நல்லா இருக்கிறோம். எல்லாருமே நல்லா சிறப்பா செஞ்சாங்க. எல்லாரும் ரொம்ப நல்ல உதவியும் செஞ்சாங்க. எல்லாருக்கும் ரொம்ப 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 மனதின் ஆழத்துல இருந்து சந்தோஷத்தோட நன்றி காணிக்கையாக்குகிறேன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அதே போல இன்னும் ஒண்ணு சொல்லிடுறேங்கய்யா. ஒண்ணே முதல் இதுல வந்து இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். 2வது கூட்டங்கள்ல வந்து எப்படி வாழணும், நத்திங் இஸ் மைன், நத்திங் இஸ் இன் மை ஹேண்ட்ஸ், நத்திங் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்றத பத்தி சொன்னாங்க. அதே போல 3வது இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம இறந்து போயிட்டோம்னா நம்ம எப்படி அதை கொண்டாடணும் அப்படிங்கிற அளவுக்கு வாழ்க்கையவே வந்து பிறந்து இறப்பு வரைக்கும் நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் அடுத்தல அப்ப 4வதா என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடயே காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்புங்கம்மா, சிறப்பு. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வேல்முருகன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வேல்முருகன் ஐயா. வேல்முருகன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். முனீஸ்வரி அம்மா அவர்களை அன்புடன் சொல்லுங்க ஐயா. வணக்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஆன்மீக பட்டறை
ஆன்மீகப்பற்ற வகுப்பில் கலந்து கொண்ட அனைத்து மனித தெய்வங்களுக்கும் எனது மாலை வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நான் எல்லாரும் சொல்லிட்டாங்க, பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்ம அந்த இப்ப பேசுறது கூட வந்து எல்லாரும் பேசுறவங்க வந்து அந்த ஐயா வந்து அறிமுகம்னு சொல்லி எல்லாத்தையும் உட்காந்து அந்த பேர்களை தெரியறதுக்காக பண்ணாங்கல்ல, அவங்க வந்து யாரு என்ன எதுன்னு தெரியாம இருந்துச்சு. பேர் தெரியும் நம்ம ஜூம்ல வர்றப்ப எல்லாத்தையும். ஐயா அந்த எல்லாத்தையும் அறிமுகம் பேர் சொல்றதுனால இன்னும் முழுசா தெரிஞ்சுக்க முடியல. ஒரு 70% பேர்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அது ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. நன்றி. நான் நேரம் கருதி நான் முடிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா, சிறப்பு. வாழ்க வளமுடன். ஐயா ஐயா அவர்களை தொடர்ந்து முனீஸ்வரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முனீஸ்வரி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். கேக்குதுமா? எல்லாரும் பேசுங்க. அவங்கவுங்க கருத்து பேசுறேங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாரும் பட்டறை வகுப்புல அவங்கவுங்க அனுபவத்தை சொன்னாங்க. ஆசிரியர் பேராசிரியர் பத்தி எல்லாரையும் பத்தி பேசுனாங்க. நான் வந்து என்னுடைய அனுபவத்துல மௌனம் 2 நாள் மௌனம், 48 மணி நேரம் மௌனம் இருந்தேன். அந்த அனுபவத்தை சொல்றேன். மௌனம் வந்து 1 நாள் இருந்திருக்கிறேன். ஆனா 2 நாள் 48 மணி நேரம் தொடர்ந்து இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மௌனத்தின் வந்து இயற்கை மொழின்னு சொல்லி ஒரு மொழி இருக்குங்கிறத அந்த 2 நாள்ல வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு. ஸ்டார்டிங் இயற்கையில அந்த பஞ்சபூதங்களோட மொழி இருக்கு, அதுக்கு ஒரு மொழி இருக்குது அப்படிங்கிறத என்னோட இதுல கண்டுக்கிட்டேன். அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மௌனமா இருக்கிறப்ப அந்த மரத்தடியில போய் எனக்கு சேர் போட்டு அந்த பக்க சைட்ல போய் உட்காந்துருப்பேன். அப்ப அந்த வானத்தெல்லாம் பாக்குறப்ப எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அந்த மேகங்கள் எல்லாம் பாக்குறப்ப ஐஸ் கட்டியில இந்த மழை தண்ணி கையில பிடிச்சி குடிச்சோம்னா எப்படி ஜில்லுன்னு இருக்கும் நெஞ்சுக்குள்ள எல்லாம், அந்த மாதிரி அந்த மௌனத்துல அந்த வானத்தை நான் வந்து பார்ப்பேன். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. மௌனத்துல இப்படி எல்லாம் இருக்குதா, இவ்வளவு நாள் பேசி 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 இதெல்லாம் காது கொடுத்து நம்ம மனசார உணராம விட்டுட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பக்கம் வாக் பண்ணப்ப அந்த பக்கம் தென்னை மரத்து மேல சாஞ்சிட்டு அப்படியே வானத்தை பார்த்தது, அதை எனக்கு ரொம்ப மௌனத்துல இருந்து மத்த நாளெல்லாம் எல்லாமே பார்த்திருக்கிறோம், செஞ்சிருக்கிறோம். ஆனா இதை வந்து நான் ரொம்ப அனுபவப்பட்டது. 48 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு இவ்வளவு அனுபவம் இருக்குது. மதன் ஐயாலாம் 30 நாள் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப என்னோட ஆசை அப்ப வந்து எனக்கு இன்னொரு ஆசை தோணுச்சு. நம்மளும் அதே மாதிரி ஒரு 30 நாள் மலையபாளையத்தின் இதுல வந்து 30 நாள் நம்ம மௌனத்துல இருக்கணும். கண்டிப்பால நம்ம எப்படி நம்ம லைஃப்குள்ள ஒரு நாளாவது ஒரு 30 நாள் இருந்துடணும். இருந்து இப்ப வந்து அந்த மௌனத்தின் மொழி ஒண்ணு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அந்த 30 நாள் வந்து அந்த மௌனத்துல இருந்து அந்த இறையோட மொழியை நம்ம படிச்சிடணும், அந்த இதை படிச்சிடணும், கத்துக்கிடணும், தெரிஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துருச்சு. மௌனம் முடிச்சுட்டு 2ஆவது நாள் மௌனம் முடிச்சுட்டு சாப்பிட போறப்ப ஒரு அம்மா எதிரில் வந்துட்டு சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்டாங்க. மண்டையை ஆட்டிட்டு போயிட்டேன். அப்புறம் தான் போறேன், மௌனம் நம்ம முடிச்சிட்டோமே அப்படின்ட்டு. நம்ம ஊமை இல்லை, நம்ம மௌனத்துலதான் இருக்கு. அந்த 2 நாள் பேசாம இருந்ததே என்னமோ நம்ம ஊமைங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகி போச்சு. நம்ம பேசலாம் செய்வோம், நம்ம ஊமை இல்ல மௌனத்துலதான் 2 நாள் இருந்தாங்கிறது அப்புறம் தான் எனக்கு தட்டுப்படுத்தி. அப்படி மௌனமா இருந்தங்காட்டி அந்த பேச்சு மறந்து போச்சு, மறந்து போன மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் தான் யோசனை பண்ணிட்டு சரி அப்படின்னுட்டு அப்புறம் எங்க வீட்டுல இருந்து வரும்போதே சொல்லிட்டேன், நான் போய் அங்க போய் மௌனத்துல இருப்பேங்க, எதனால எனக்கு வந்து போன் பண்ண வேண்டாம். மதன் ஐயாவும் சொன்னங்காட்டி போன்ல கொண்டு வர வேண்டாம்னுங்காட்டி நானும் ஒரு பட்டன் சிஸ்டம் வீட்டுல கடந்த போனதை எதுக்கும் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்ட்டு டச் போன் எல்லாம் வீட்டுல போட்டுட்டு அந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டு அதே மாதிரி வீட்டுல இருக்கவங்களும் 2 நாள் எனக்கு போன் பண்ணவே இல்லை. நானே 3ஆவது நாள் நானே போன் பண்றேன். ஒருவேளை தொந்தரவு விட்டுட்டாங்களா இல்ல எனக்கு சரி அவ போயிருக்கிறா, அவ சக்சஸா ஏதோ என்னென்ன செய்யணுமா செஞ்சுட்டு வரணும் விட்டுட்டாங்களான்னு தெரியல. அது எப்படி செஞ்சுட்டாலும் அது நமக்கு சாதகமா போச்சு, எனக்கு வந்து சாதகமா இருந்துச்சுங்கிறதுனால 2 நாள் அந்த ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா இருந்துச்சு. 1 மாசம் நான் அடுத்த டைமுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு வந்து உதயமாயிடுச்சு. அப்புறம் எல்லாமே உணவு எல்லாமே சூப்பர், நல்லா இருந்துச்சு. உடம்பு நல்லா லேசா இருந்துச்சு, நல்ல அளவா சாப்பிட்டோம், நல்ல அளவா இருந்துச்சு. எல்லாம் பேரச்சு எல்லாரும் பேச்சு. அப்புறம் நம்ம வந்து பங்காரையா சொன்ன மாதிரி நம்ம தவத்துல இருந்தா நம்மளுக்கு மாயை வந்து விநாயகரை நினைச்சோம்னா அந்த மாதிரி நமக்கு அந்த மாயத்துல நானும் உட்பட்டுட்டேன். நம்ம தவம் பண்றோம் செய்யறோம் அப்படின்னு அந்த மாயக்குள்ள நானும் போக ஆரம்பிச்சேன். அது வந்து ஒரு மாயை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் விழிப்புணர்வு ஆயிப்போச்சு. ஓகே அப்ப நம்ம இன்னும் தவத்துல போகணும் அப்படிங்கிற விழிப்புணர்வும் வந்துருச்சு. நல்லா இருங்க. 2 நாள் சூப்பரா இருந்துச்சு. இன்னும் நிறைய பேசணும்னு என்னோட இதுல இருந்துச்சு. கரெக்ட். ஆனா 1 2 இப்ப பேசணுங்கிறப்ப எனக்கு மைக் அலர்ஜி, எனக்கு வந்து மைக் அலர்ஜி, போன்ல பேசுறது இப்படி இந்த மாதிரி 10 பேர் இருக்கிற இடத்துல பேசுறதுனால எனக்கு இன்னும் கூச்சம், அது வந்து போறது இல்லைன்னு வைங்களேன். அப்படி அந்த மாதிரி இருக்குது. அதனால எனக்கு எதுவும் பேச முடியல. இந்த அளவுக்கு சொல்லிட்டேன். என்னுடைய அனுபவத்துல ஒரு பாயிண்ட சொல்லிட்டேன். ஆனா மௌனத்துல ஒரு மொழி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன்.
மௌனத்துல இருக்கிறப்ப அந்த பஞ்சபூதங்கள ஒரு மொழி இருக்குது, அது ஒரு மொழி இருக்குங்கிறது இந்த 48 அம்மா மணி நேரத்துல டைம் ஆகுதுங்கம்மா. கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்கம்மா, வாழ்க வளம். இதுக்கு மேல எனக்கும் பேச முடியாதுங்க. வாழ்க வளம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா, வாய்ப்பு நன்றி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளம். மௌனத்துக்கு எல்லாருமே இருக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டிருக்கீங்கம்மா. சிறப்பு, அருமை. அம்மா அவர்களை எல்லாரும் அதை தொடர்ந்து கண்டுபிடிச்சு சிறப்புங்கம்மா. வாழ்க வளம். அம்மா அவர்களை தொடர்ந்து ஆம், ஜெயலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஜெயலட்சுமி அம்மா. வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க பேசுங்க வளமுடன். பேசுங்க. முத நான் ஆன்மீக பற்றை வகுப்பு வரும்போது எங்க அக்கா கோமதி தான் சமயப்பட்டுல இருந்து அழைச்சிட்டு வந்தாங்க. நான் ஏதோ எங்க வீட்டுல இருந்தே எங்க வீட்டுக்காரரு பிள்ளைங்க யாருமே எங்கேயுமே தனியா விட்டதில்ல. தடவை வந்தப்ப எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. எங்க வீட்டுக்காருக்கு வேற ரொம்ப கால் மூட்டு வலியினால நடக்க முடியாம இருந்தாங்க. 4 மாசமா ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வந்து ரொம்ப இதா இருந்தேன். அப்ப அக்கா சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. அவரை முடியாம தான் நான் விட்டுட்டு வந்தேன். அந்த ஆன்மீக பற்றை வகுப்புக்குள்ள வர்ற அன்னைக்கே என்னோட அனுபவம். மலையப்பாளையம் வந்தேன், ஆட்டோ பிடிச்சி வர முடியல. லதா மேமுக்கு ஃபோன் பண்ணேன், 2 வீலர்ல வந்து அழைச்சிட்டு வந்தாங்க என்னையும் அக்காவையும். அப்பயே என் கூட பிறந்தவங்க மாதிரி மதன் ஐயாவும் லதா அம்மாவும் வந்து கூட்டிட்டு வந்தது என்னோட என் தாய் வீட்டுக்கு வந்த மாதிரி என்னோட ஃபீல் இருந்தது. வந்து கிளாஸ் அட்டன் பண்ணேன் ஃபர்ஸ்ட் மாசம். எனக்கு எதுவுமே தெரில, எப்படி பண்றது. ஆன்லைன்ல மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன், வேற எதுவுமே சரியா ப்ராப்பரா பண்ணதில்லை. அங்க வந்து அவங்க நடந்துக்கிட்டது, அவங்க பண்ணினது ஃபர்ஸ்ட் டைம்ல தான் மேம் வந்து இங்க கொஞ்சம் சௌகரியங்கள் இல்லை, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, எது இருந்தாலும் சொல்லுங்கன்னாங்க. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தது. அத எல்லாருமே சொன்னாங்க, அதனால நான் சொல்லலை, சைலண்டா இருந்துட்டேன். 2வது மாசம் வந்தப்ப எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, லூஸ் மோஷனா போய். அப்பயும் என்னைய வந்து மதன் ஐயாவோட அப்பா வந்து அப்படி பாத்துக்கிட்டாங்க. அவங்க சித்தப்பாவும் அவங்களும் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. எனக்கு ஊருக்கு வர்ற வரைக்கும் எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்து என்னை நல்லா பாத்துக்கிட்டாங்க. என் குடும்பத்தை எங்க அம்மா வீட்டுக்கு போனா எப்படி அழுதுட்டு நான் வீட்டை விட்டு வெளில வருவனோ அந்த ஃபீல்ல வந்தேன். இப்ப 3வது மாசம் வரும்போது என் பேத்திக்கு பிறந்த நாள். உங்களுக்கு பேத்தி பெருசா ஆன்மீக பற்றை வகுப்பு பெருசான்னு கேட்டாங்க. எனக்கு பேத்தியும் பெருசு, பற்றை வகுப்பும் பெருசு. அதனால 29ஆம் தேதி பிறந்த நாள் போய் கொண்டாடிட்டு உடனே அன்னைக்கு நைட்டே கிளம்பி நான் பற்றை வகுப்புக்கு வந்தேன். இந்த தடவையும் வந்து கொஞ்சம் உடம்பு முடியல, அஜய் பிரகாஷ் ஐயாட்ட போனேன். தலைவலி, வாமிட் வர மாதிரி இருந்தது. போன தடவை லூஸ் மோஷனா இருந்தது. எனக்கு அந்த கிளைமேட் ஒத்துக்கலையா இல்ல அங்க சாப்பிட்ற உணவு ஒத்துக்கலையா என்னன்றது தெரியல. சுகர் 24 வருஷமா இருக்கு, நடக்க முடியாது, உட்கார முடியாது, வேலை செய்ய முடியாது, அப்படி இருந்தேன். இப்ப நான் நல்லா இருக்கேன், நல்லா வேலை செய்யறேன். எங்க வீட்டுக்காரரே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அவர் அனுப்புறதே வந்து அதனாலதான், சரி இவ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டா வியாதியால, நல்லா ஆகணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. முதல் நன்றி கோமதி அக்காவுக்கும், 2வது நன்றி என்னோட வீட்டுக்காருக்கும், 3வது நன்றி என் 2 பசங்க மருமகளுங்க பேரப்பிள்ளைக்கு சொல்றேன். பிறந்த நாளை கொண்டாடிட்டு நான் சென்னையில இருந்து தனியா வந்தேன். எனக்கு தனியா வந்ததோட ஃபீல் வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். கிளாஸ் இந்த தோடையும் அட்டன் பண்ண முடியாம போயிருமோன்னு. அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்தப்பயே வேதாந்திர மகரிஷி குரு கிட்ட வேண்டிக்கிட்டது, 6 மாசமா பற்றை வகுப்பு நான் நல்லா வரணும், எல்லாத்துக்கும் நான் சொல்லணும், நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டா இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்துக்கும் சொல்லி எல்லாரையும் இந்த ஆன்மீக பற்றை வகுப்புல சேர்க்கணும், அவங்க ஆன்மீகம் அடையணும்னு விரும்புறேன். இன்னொன்னு, எனக்கு அங்க வந்தோடனே இமயவரமன் ஐயா வந்து சொன்ன ஒரு நிமிஷத்துல வர்றாங்க, ஒரு நிமிஷத்துல போயிடுறாங்க. இந்த தடவை சாரை வந்து நான் மின்னல்னு சொல்லிட்டேன். சார் நீங்க வர்றீங்க, நீங்க சொல்ற வார்த்தை அப்படியே இருக்குங்க சார். சின்ன வயசுல இருந்து என் மனசுல இருந்த அவ்வளோ பயம், அவ்வளோ வருத்தங்கள், அதாவது இந்த விட்டு கொடுக்கணுன்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப மனசு இதா இருந்தது, நல்லா இருந்தது. மதன் ஐயா எடுத்தது, பங்கார ஐயா எடுத்தது, இந்த விட நான் தூக்கம் வருது. ஆனா 1 மணி நேரம் விடவே இல்லை. எனக்கு இந்த தவம்லாம் வந்து அவ்வளோக்கு தெரியாது, விளக்கேற்றி வச்சு செய்யணுன்றது கூட தெரியாது. ஐயா விளக்குனதுக்கு அப்புறம் அப்படி இருந்தது அந்த தவம். இந்த தடவை எடுத்தது சரோஜா தேவி அம்மா வச்சாங்க, கையை வச்சு பண்ணும்போது என்னை கூப்பிட்டு கேட்டாங்க. என்னை அறியாம என் உடம்புல நிறைய மாற்றங்கள் வந்தது, அதை நான் நல்லா உணர்ந்தேன். அழகர் ராமானுஜர் ஐயா வந்து பேசுனது எனக்கு வந்து அப்படியே, நான் பிறந்ததுலேருந்து கல்யாணம் பண்ணி 36 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை வரைக்கும் அப்படியே வந்துருச்சு. பெண்ணோட பெருமையை பத்தி சொல்லும்போது நான் எப்படியெல்லாம் இருந்தனோ அது அவ்வளவும் சொன்னாங்க. எங்க அம்மா கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்னென்னலாம் சொன்னாங்களோ, மாமியார் வீட்டுல வந்து நான் எப்படி இருந்தேன், என்னென்ன மாதிரி பண்ணினேனோ அவ்வளவும் சொல்லி எனக்கு அப்படியே அந்த வாழ்க்கைக்கே நான் போயிட்டேன். என்னை வந்து அதுல இருந்து எடுத்து வர முடியல. அஜய் பிரகாஷ் ஐயாவும் நல்லா நடத்தினாங்க, இமயவரமன் ஐயாவும் வந்து நல்லா நடத்தினாங்க.
இவங்க அழகர் ராமானுஜன் ஐயரை வந்து சொன்னது நடத்தினது எல்லாமே வேதாந்திர மகரிஷியே வந்து நேரா சொன்ன மாதிரி இருந்தது. நான் இன்னும் 3 மாசம் தொடர்ந்து வரணும், ஆசிரியர் பயிற்சி முடிக்கணும், இதுல வரணும்னு இருக்கேன். எனக்கு வந்து அந்த அருள் கொடுக்கணும். இறைமதன் ஐயா அவர்களும் லதா அம்மாவும் ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. அவங்க ஃபேமிலியே எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. கண்டிப்பா வருவேன், பண்ணுவேன். ரொம்ப தேங்க்ஸ். வாழ்க நன்றிங்கம்மா. வளமுடன். ஒரு வாழ்க வளமுடன். சிறப்பான ஒரு ஆமா, அனுபவ என்னோட உரைங்கம்மா. அனுபவத்தை சொல்லிட்டேன். இருந்தாலும் டைம் கருதி நான் முடிச்சுக்கிட்டேன். நேரா வரும்போது ஆம். பேசுறேங்க மேம். இன்னும் ஒன்னே உங்களுடைய ஒன்று தன்னம்பிக்கை சொல்லிடுறேங்க மேம். பெரிய பையனுக்கு வந்து குழந்தை இல்லைங்க மேம். நான் சொல்லிட்டு வந்தேன் லதா மேம்கிட்ட. இந்த தம்பதியர் இதை பைய கொடுத்து கண்டிப்பா இருக்கும் போங்கன்னு சொன்னாங்க. அது வந்து அவ்வளோ மனசு எனக்கு திருப்தியா இருந்ததுங்கம்மா. நன்றிங்கம்மா. உங்களுக்கு தரேங்க தரேங்க. வளர்த்துங்கம்மா. சிறப்பு. உங்களுடைய அனுபவ உரை வந்துங்கம்மா எல்லாருக்குமே ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்து. நீங்க சொன்னீங்களே, நான் இவ்வளவு நாள் வியாதியிலிருந்து வந்து நான் என்னை எங்க வீட்டுல எல்லாரும் ஆமா இப்படி அனுப்பிச்சு வச்சாங்க, எனக்கு சந்தோஷமா இருக்குங்கிற இந்த அனுபவ ஆமாங்க உரை இதுதான் ஆமாங்க, மக்களுக்கு ஒரு இதுதான் பெரிய வேணும். டானிக்கா இருக்கும். நான் எனவே போன தடவை சிறப்புங்கம்மா. போட்டேங்கம்மா, மைக் ஆன் பண்ணணும்னு தெரியல, அதனால பேசாம விட்டுட்டேன். இந்த தடவை அப்பயும் நான் ட்ரெயின்ல போயிட்டு தான் இருந்தேன், அதனால எனக்கு சிக்னல் கிடைக்காம பேச முடியல போன டைம். அதனால தான் இந்த ஓகேங்க டைம் ஓகேங்க சொல்லிட்டேன். தேங்க்யூ. ஓகேங்கம்மா. சிறப்புங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து வாசுகி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாசுகி அம்மா வாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்மா. குரு வாழ்க, குருவே துணை. மதனையாவுக்கும் அம்மாவுக்கும் முன்னாடி ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஐயா வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ கருணை இருந்தா, எவ்வளோ மனசு இருந்தா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் எல்லாம் பயன்படுத்திக்கணும், எவ்வளோ நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா தினம் 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 எங்களுக்கு தற்சோதனையில சொல்லிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி ஐயா வந்து ரொம்ப 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 எங்களை கொண்டுட்டு வராங்க. அப்படியே குழந்தைய அப்படியே வளர்த்து, சின்ன குழந்தையிலேருந்து வளர்த்து கொண்டு வர்றாங்கல்ல, அந்த மாதிரி கொண்டு வராங்க. இன்னும் பட்டறை வகுப்புல எங்களை தீட்டி 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 பட்டை வைரத்தை தீட்டுற மாதிரி எங்களை ஐயா வந்து தீட்டிட்டு இருக்காங்க. எவ்வளவு பேராசிரியர்கள் வந்து நடத்திட்டு இருக்காங்க, கூப்பிட்டு சொல்லிட்டு நடத்திட்டு இருக்காங்க. ஐயா வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து அஜய் பிரகாஷ் ஐயா, அந்த தங்கம் வந்து சின்ன வைரம், அது அவங்க வைரத்தை தீட்டுற மாதிரிதான் அவங்க தீட்டிட்டு வராங்க. எவ்வளவு வாழ்வியல்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நாங்க மாறிட்டோம். அந்த வாழ்வியல்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசு வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு நிறைவா இருக்கு. எனக்கு என் வீட்டுல கூட எங்க பிள்ளைங்க எல்லாம் பேசுறாங்க, நீ எதுக்கு அப்பா விட்டுட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அங்க போனாதான் ஒரு நிம்மதி. எனக்கு அம்மா வீட்டுக்கு இருந்துட்டு வந்துட்டு அந்த மாதிரி. அஜய் ஐயா வந்து அவ்வளவு வாழ்வியல் வந்து அவ்வளவு சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு கால் வலின்னு நடக்கவே முடியல, வண்டியில ஏறவே முடியாது, அவ்வளவு வலி. மருந்து கொடுத்தாங்க, அதை ஒத்தரை கொடுத்தாங்க. நானே ஒரு 2 வேளை சொன்னா, ஒரு வேளை தான் தடவிட்டு வந்தேன். அதுலயே எவ்வளவு முக்கால்வாசி எனக்கு வலி நிறைய குறைஞ்சிருக்கு இப்ப சொன்ன ஐயாட்ட. அதுக்கப்புறம் வந்து குருவண்ணா அவங்க சொல்லவே வேண்டாம். அந்த நிகழ்ச்சியில நம்ம பிறக்கிறோம், எப்படி இறக்குறோம் அப்படிங்கறத ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இவ்வளவு திறமை அவங்களுக்குள்ள இருக்கு, எல்லாருக்கிட்டு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி குருவண்ணாவுக்கு. அப்புறம் வந்து பங்காரையா, இப்பதான் ஒரு அம்மா சொன்னாங்க, பங்காரையா, பங்காருன்னா தங்கம் அப்படின்னு. தங்கம் வைரம். அவங்க வந்து கருணை கடவுள். அவங்க எவ்வளவு அமைதியா எவ்வளவு கொண்டு போய் சீடன். எனக்கு அது எப்படி சொல்றதுக்கு வரல, எனக்கு மனசுல இருக்கு, நிறைய நேரம் ஆயிருந்ததுனால எனக்கு சொல்ல வரல. அது வந்து அவ்வளோ ஒரு குரு சீடன் பக்தன் அந்த மாதிரி பத்தி எவ்வளவு தெளிவா சொல்றாங்க. நீங்க அந்த லிங்க் போட்டீங்கன்னா நாங்க அடிக்கடி கேட்டுக்கிறோம். அதை இப்ப மனசுல திருப்பி திருப்பி எங்களுக்கு அந்த கேட்டுக்கிட்டே இருக்கணும். எனக்கு ஃபுல்லாவே கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து இமயவர்மன் ஐயா, அவங்க சொல்றது வந்து அவங்க கொஞ்ச நேரம் வந்தாலும், கொஞ்சம் நிமிஷத்துல வந்தாலும் அவங்க வந்து அவ்வளவு அழகா தெளிவா மக்களுக்கு எவ்வளவு புரிய வைக்கணும், மக்களை எவ்வளவு கொண்டுட்டு வரணும், அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, மக்கள் கஷ்டப்படக்கூடாது, அருட்காப்பு சொல்லி அந்த கருணை அந்த இது சொல்லி எவ்வளோ எங்களுக்கு வந்து அவ்வளவு கொடுத்தாங்க. இப்ப இருக்கிற இறை ஆசிரியர்கள் இப்ப 3வது பேச்சுல வர்றவங்களும் இதுல நிறைய கலந்துக்கணும். இப்ப மே மாச பயிற்சியில வர்றவங்களும் நிறைய இதுல கலந்துக்கணும். அவங்க ஐயா பட்டறை வகுப்புல கலந்துகிட்ட போனாதான் தெரியும் அது எப்படி நடத்துறாங்க, என்ன ஏது அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அழகர் ஐயா தத்துவ ஞானி, அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க. அவங்க எவ்வளவு அன்னைக்கு இவ்வளவு கொடுக்கறதுலயும் அன்னைக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இவ்வளவு ஆசிரியர்கள் எங்களுக்கு சிறப்பா கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் நிறைய பேசணும்னு இருக்கு. நேரம் கழிஞ்சு நான் வந்து முடிச்சுக்கிறேங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சிறப்புங்கம்மா. நன்றிங்கம்மா.
நீங்க இது மறுபடியும் இதில் ஆன்மீக பற்றை வகுப்புல இது எல்லாமே வருங்கம்மா, பார்த்துக்கலாங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து ஆஹ், ரேவதி அழகப்பன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ரேவதி அழகப்பன் அம்மா, வாழ்க வளமுடன். ரேவதி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ரேவதி அம்மா வாங்கம்மா. வாழ்க வளமுடன். கேக்குதுமா, வாழ்க பேசுங்க. வளமுடன். வாழ்க வளமுடன்மா. எல்லாருக்கும் முதல்ல நன்றிம்மா. என்னை என்னை அனுமதி கேட்ட முத்தால் அம்மாவுக்கும் என்னை அங்க அனுமதி கொடுத்த மதனையாவுக்கும் முதல்ல நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பயிற்சி எனக்கு கிடைச்சதுக்கு இவங்க 2 பேரும் தான் முதல் காரணம். எனக்கு அனுமதி வாங்கி கொடுத்தாங்க, அனுமதி கொடுத்தாங்க. இல்லைன்னா கண்டிப்பா இந்த பயிற்சிகளை நான் அட்டன் பண்ண முடியாது. வாழ்க வளமுடன். எனக்கு அங்க அழகர் ஐயா பேசின அந்த ஒண்ணு மட்டும்தான் இன்னமுமே என் மனசுக்குள்ள அப்படி ஓடிட்டே இருக்கு. நிறைய பயிற்சிகளை நிறைய நான் எடுத்துக்கிட்டா கூட இந்த வார்த்தை இன்னும் எனக்கு எடுத்துக்கிட்டே இருக்கு. அவங்க சொன்னாங்க, எனக்கே அவர் பேசின மாதிரி இருந்துச்சு. நிறைய சொன்னாங்க, நிறைய விட்டு கொடுத்து போங்க, அந்த இடத்துல என்னை நினைச்சுக்கோங்கன்னு நிறைய சொன்னார். அந்த வார்த்தை இன்னமும் என் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. விட்டு கொடுக்குறேன், இரணில் எதை செய்தோ அது எல்லாமே நன்மைக்கே எடுத்துக்கிறேன். நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்புங்கம்மா, சிறப்பு. இந்த ஒரு மாற்றத்தை தாங்க இறை சாதனை மார்க்கம் எல்லாத்துக்கிட்டும் எதிர்பார்க்குது. ரொம்ப அதுக்கு ஐயாவோட இது இவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்குங்கிறது எல்லாரும் கேட்கும்போது எல்லாருமே இதுல கலந்துக்கணுங்கிற அந்த ஆர்வம் வரும். ரொம்ப சிறப்புங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து வரலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வரலட்சுமி அம்மா வாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா பத்மாம்மா கேக்குதுங்க, பேசுங்க. அம்மா கேக்குதுங்க, கேக்குதுங்களா? பேசுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நாங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணதுல எல்லாரும் சொன்னதுல ராமானுஜம் ஐயா சொன்னது ரொம்ப மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சுது. எனக்கு எல்லாரும் சொன்னதும் பதிஞ்சுது. அதுல ராமானுஜம் ஐயா சொன்னது ரொம்ப நான் எந்த அளவுக்கு வாழ்ந்து வெளிவந்திருக்கேனோ அதை வந்து உணர முடிஞ்சுது அந்த இடத்துல. இந்த மாதம் வந்து மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு இவ வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மன்னிப்பு வந்து மனசளவுல எல்லாருக்கும் நம்ம உணர்ந்திருக்க அந்த இதுவை வந்து மன்னிப்பை வந்து எல்லாருக்கும் இந்த மாதத்துல மனசளவுல மனசு சங்கடப்படாம மன்னிப்பை வந்து தரணுங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்திருக்கு. நாங்க இறை சாதனை மார்க்கம் வர்றதுக்கு வந்து எந்த அளவுக்கு நான் ரொம்ப வரணுங்கிற ஆசையும் எண்ணமும் நிறைய இருந்தது. எனக்கு புவனேஸ்வரி அம்மாவும் ஜானகி அம்மாவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்து அந்த இறை சாதனை மார்க்கத்தை எனக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. நான் ரொம்ப மன பாரத்துல இருந்தேன். இப்ப அதுல இருந்து தெளிஞ்சு ரொம்ப இறை உணர்வுன்னா என்ன, உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், யாரையும் சங்கடப்படுத்தக்கூடாது, இதெல்லாம் நிறைய உணர ஆரம்பிச்சிருக்கேன் நானு. என் வீட்டுக்குள்ளேயும் மருமக பிள்ளைங்க எல்லாரும் ஒரு இறைநிலைக்கு வரணுங்கிற ஒரு எண்ணத்தோட நாங்க வந்ததுனால எல்லாரையும் என்ன அனுசரிச்சு ஒரு அன்பான ஒரு பிள்ளைங்களா ஏற்கனவே அப்படிதான் இருப்பாங்க. ஆனாலும் இப்ப ஒரு மன சங்கடம் இருந்தது, எல்லாத்தையும் தீர்த்து ஒரு அன்பான பிள்ளைங்களா எல்லாரும் மாறி இருக்காங்க. அதுல நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க இறை சாதனை மார்க்கத்துக்கு வந்ததுல. மதன் ஐயாவுக்கும் லதாமாவுக்கும் கோடி கோடி நன்றி சொல்லணும். அதே மாதிரி அங்க வந்திருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் நிறைய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, சிறப்பு. ஒரு உருக்கமான ஒரு நன்றி சொல்லியிருக்கீங்கம்மா. ரொம்ப சிறப்புங்கம்மா. அம்மா அவர்களை தொடர்ந்து அம்மா பெரியநாயகி அம்மா பேசுறீங்களாம்மா? அம்மா ரேவதி அழகப்பன் அம்மா மறுபடியும் ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்தது, மறுபடியும் ஒரு தடவை கேளுங்க. அம்மா ரேவதி அழகப்பன் அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. ரேவதி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. அம்மா அன்மியூட் கொடுத்துருக்கேன் பாருங்கம்மா. இங்கம்மா ஹேண்ட் ரைஸ் ஆச்சு, மறுபடியும் ஆயிடுச்சுங்கம்மா. வாழ்க வளமுடன். நம்ம எல்லாருக்கும் நன்றி சொல்றேன்மா. எல்லாருக்குமே நன்றி. வாழ்க வளமுடன். அவங்க எல்லாரையும் வழி அனுப்பின விதம்ல ரொம்ப பிரமாதமா இருந்துச்சுமா. நான் நிறைய மன்றங்கள்ல இருந்திருக்கேன். ஆனா ஒரு ஆசிரியர்கள் வந்து வழி அனுப்புனதை நான் இந்த ஒரு மன்றத்துல மட்டும்தான் பார்த்திருக்கேன். அந்த தலைமையேற்று நடக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து வழி அனுப்புற ஒரு பணியை வந்து நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லைம்மா. 20 ஆண்டு காலம் அந்த இதுல பார்த்துட்டே இருக்கேன்.
ஒரு இடத்துல கூட வந்து வழி அனுப்பி இதுவரை நான் பார்த்ததில்ல. பேசிட்டே இருப்போம், அவங்களும் பேசிட்டே இருப்பாங்க, போயிருவோம், அவ்வளவுதான். ஆனா ஒருத்தர் போய் வழி அனுப்புறோன்னா ரொம்ப பிரமிப்பா இருக்குமா. இவங்களோட இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மதன் ஐயாவோட அப்பா அவங்க எல்லாம், அப்பா எவ்வளவு சிரிச்ச முகத்தோட அந்த பணி அவங்க செய்யறதெல்லாம் நல்லா இருக்குமா. அந்த இடத்துல அவ்வளவு நல்லா இருக்கு. அந்த தளம் ரொம்ப நல்லா இருக்குமா. வழியில அந்த 3 நாள் ரொம்ப ஒரு சொர்க்கம் தான் சொல்லணுமா. வாழ்க்கை வளமுடன். எல்லாருக்கும் நன்றிமா. அங்க இருந்த எல்லாருக்குமே நன்றி. அங்க எனக்கு அனுமதி கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. முத்தாலம்மா வழிகாட்டினதுக்கும் எனக்கு ரொம்ப நன்றி. என்னைய வர்றதுக்கு அனுமதி கொடுத்த மதனையாவுக்கு ரொம்ப நன்றிமா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. சிறப்பு சிறப்பு. சரி ஐயம்மா, நீங்க பேசுறீங்களாங்கம்மா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. நம்ம ஒருத்தருக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி நிறைய பேரோட தியாகம், உழைப்பு எல்லாமே இருக்கு. இதுல ஒவ்வொருத்தருக்கும் அளவு முறை வேறுபடலாம். ஆசிரியர்கள் வர்றது, நமக்கு அங்கிருந்து வந்து போறது, அப்புறம் முக்கியமா மதனையா, லதாமா அவங்களோட அளவு முறை எல்லாமே மாறி போகும். தூக்கம், இதுக்கு முன்னாடி இந்த வகுப்பு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த வேலை, எவ்வளவு வேலைகள் இருக்கும் அதெல்லாம் நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். இதுல இன்னொன்னு முக்கியமா ஐயா அவங்க, மதன் ஐயா அவங்க, லதாமா அவங்க, குழந்தைங்க 2 பேரு அவங்க விட்டுட்டு, ஆனா கால் பண்ணி கூட கேட்க நேரம் இருக்காது, அவங்களுக்கு கேட்க மாட்டாங்க. அவங்களும் முழு ஈடுபாடோட நமக்காக இந்த அளவுக்கு புண்ணிய ஆத்மாக்கள் நமக்காக இருக்கிறாங்க அப்படின்னும் போது உண்மையிலே எனக்கு இன்னைக்கு காலையில இருந்தே அது என்ன உணர்வுன்னு சொல்ல முடியல. ஒரு மாதிரி காலையில இருந்தே ஒரு ஃபீலா இருந்தது. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். நம்மளை கைகோர்த்து கூட்டிட்டு போறதுக்கு நல்ல ஆன்மாக்கள் கூட நல்ல நட்பு, நல்லோரை பார்ப்பது கனவிலும், சொல்லுவாங்க ஒரு பாடு, நல்லோரை பார்ப்பதும் நன்றே, நல்லோரை கனவிலும் நினைவிலும் நினைப்பது நன்றே, நல்லோருடன் இணங்கி இருப்பதும் நன்றே. அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு இறையும் குருவும் கொடுத்துருக்கு. அந்த விதத்துல நாம நன்றியை தான் இங்க, நன்றி மட்டும்தான் இங்க நம்ம சொல்ல முடியும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இப்போ எல்லாரும் பேசினாலும் இப்ப என்னுடைய அனுபவம் பத்தி சொல்றேங்க. அதாவது எல்லாருமே எல்லா விஷயத்தையும் பத்தி சொல்லிட்டாங்க. நான் என்னுடைய அனுபவம் சொல்றேங்க. போன நாள்ல இருந்து எல்லாரும் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களான்னு தெரியல. நமக்கு அந்த உணவு முறை நாம ரெகுலரா பாத்ரூம்ல போய் கழிவு வெளியேறக்கும், அந்த உணவு முறை சாப்பிட்டுட்டு போய் வெளியேறக்கும் அந்த அந்த கழிவுகளுடைய அளவு மாறிடுது. நல்லா கழிவுகள் ஃபுல்லா காலையில எந்திரிச்ச உடனே கழிவு வந்தது, ஃபுல்லா அந்த கழிவுகள் முழுசு வெளியே போச்சு. இது நம்மளுடைய பயிற்சி கிடைச்ச முதல் வெற்றி. அடுத்தது என்னன்னா, நமக்கு அந்த உணவை நம்ம வீட்டுல சாப்பிட்ற உணவு ரொம்ப நல்லா தூக்கம் வரும். ஆனா அங்க அந்த தூக்கம் வரல. ஏன்னா அந்த பழக்கத்துல யாராவது பகல்ல தூங்குறவங்க ஒரு சிலருக்கு வந்திருக்கலாம் கொஞ்சம் நேரம். பெரும்பாலும் தூக்கம் வரல நமக்கு அந்த உணவு சாப்பிடணும். அது ஒரு 2வது வெற்றி. அதுக்கு அடுத்தது என்னன்னா, இந்த தடவை யாருமே மொபைல் யாருமே யூஸ் பண்ணல. ஐயா சொன்னாரு, அந்த ஃபர்ஸ்ட் டே சொன்னாரு, அதுக்கப்புறம் யாருமே மொபைல யூஸ் பண்ணல. அப்போ இதுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கறத இது நம்ம மதனையாவுக்கு நாம செஞ்ச ஒரு பெரிய நன்றி கடன் நான் நினைக்கிறேன். 2வது மௌனமும் அப்படிதான். எல்லாருமே ஓரளவுக்கு எல்லாருமே மௌனமா தான் இருந்தாங்க. தேவையில்லாத யாருமே பேசல. இன்னொரு மாற்றத்தை நான் பார்த்தேன். என்னன்னா, இப்ப இந்த 2 கிளாஸ்லயும் முதல் வகுப்புலயும் 2ஆம் வகுப்புலயும் முதல் வகுப்புல கூட ஒரு சிலர் பேஸ்ட் யூஸ் பண்ணது பார்த்தேன். 2ஆம் வகுப்புலயும் நான் சோப் யூஸ் பண்ணது பார்த்தேன். ஆனா இந்த வகுப்புல எந்த பாத்ரூம்ல பார்த்தாலும் அரப்பு பொடி இருந்தது, இயற்கை பொடி யூஸ் பண்ணாங்க. எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாம ஒரு விஷயத்துக்கு போய் கேட்கறது, நம்ம மாதிரி சொல்வாரு, கேட்டா மட்டும் பத்தாதுங்க, அதை வாழ்க்கையில கடைபிடிச்சாதான் நமக்குள்ள மாற்றம் வரும் அப்படிங்கறது அது ஒரு பெரிய மாற்றமா பார்த்தேன். அதை விடுங்க, எல்லாருக்கிட்டையும் ஒரு நட்புறவு இருந்தது, எல்லாம் ஒரு அந்யோன்யமா இருந்தது. ஆளாளுக்கு அவங்கவுங்க ஒரு சேவை செஞ்சாங்க. அதே சமயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க. ரொம்ப அருமை. அடுத்தது லைப்ரரி. ஆனா நமக்கு லைப்ரரி யூஸ் பண்ற கொஞ்சம் டைம் பத்தல. ஏன்னா பிஸி ஷெட்யூலா எனக்கு கிடைச்சது. நமக்கு கணக்கு பார்த்தா ஒரு 2.5 நாள் தான் ஃபுல்லா கணக்கு வருது. நமக்கு அதை பயன்படுத்திக்க முடியல. ஆனா நிறைய புக்ஸ் இருந்து நான் அப்பப்போ டைம் கிடைக்கும்போது உள்ள போய் பார்த்தேன். நல்ல நல்ல புக்ஸ். ஏன்னா அந்த இடத்துல பல புக்ஸ் நம்ம அந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட புக்கெல்லாம் நிறைய இருந்தது.
படிக்க நேரம் இல்லையேன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப அருமை. அடுத்தது வந்துங்க, ஆசிரியர் மாணவர் அப்படிங்கிற அந்த உறவு நிலையை தாண்டி எப்படி நம்ம ஐயா சொன்னார் இல்லையா, பங்காரு ஐயா சொன்னார் இல்லையா, குரு ஸ்ரீடன், அடுத்தது அந்த பக்தியில வந்து பக்தன் அப்படிங்கிற மாதிரி நமக்கும் ஆசிரியருக்குள்ள இடைப்பட்ட, இப்ப நாம இதுல எல்லாருமே பேசினவங்கள பாத்தீங்கன்னா ஆசிரியருக்கும் நமக்குள்ள வந்து ஒரு ஆசிரியர் மாணவர் அப்படிங்கிற அந்த நிலையை மாறி, அம்மா சொன்னாங்க இல்லையா, குடும்பத்துல ஒருத்தரா லதா அம்மாவாகட்டும், மதனையாவாகட்டும், பங்கார் ஐயாவாகட்டும், எல்லாருமே ஆசிரியர் அணியில உட்கார்ந்து எல்லாருமே, அதுவும் அவங்களும் ஒரு மாணவர்கள் போல அவ்வளவு ஒரு அந்த தன்முனைப்பு இல்லாத அந்த தன்மையை நாம வந்து அவங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லணும் இந்த இடத்துல. அவங்கள பார்த்து அந்த தன்முனைப்பு இல்லாத தன்மையை நாம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். அருமை. பங்கார் ஐயாவுடைய உரை வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான உரை. சொல்லுவாங்க இல்லையா, நான் என்ன சொல்லுவாங்கன்னா, பசுமரத்தாணி போல அது, அந்த சுத்தவெளியோடைய அந்த இதைய பசுமரத்தாணி மாதிரி, இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் இது வரைக்கும் கேட்கல, நான் கேட்கல. ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்தது அஜய் பிரகாஷ், ஆஸ் யூஷுவல் அஜய் பிரகாஷையோடைய பேச்சுக்கள் ஆகட்டும், அந்த சின்ன வயசுல அவருக்கு எவ்வளவு ஞானம். எல்லாருமே இதுல இந்த பட்டறை வகுப்புல வந்தவங்க அத்தனை பேருமே அஜய் பிரகாஷ் ஐயாவை நாங்க இது எங்களுக்கு இது குணமாச்சு, இது நல்லாச்சு அப்படின்னு எத்தனையோ பேர் எல்லாமே சொன்னாங்க. எனிவே ரொம்ப சிறப்பு. அதனால வந்து ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இன்னொன்னு வந்து நம்ம இவரு ராகவேந்திர ஐயா இதுல எனக்கு அது ஒரு அனுபவங்க. இப்ப நாம வந்து கொஞ்ச தூரம் நடந்தா கூட அம்மா வாழ்க வளமுடன். பட் அந்த ஆமா, அத வரங்க 2 பேர் தான் இருக்காங்க. டைம் இருக்கிறனால லதாம்மா மாலதி அம்மா பண்ணிருக்காங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. எல்லா பட்டறை வகுப்பு அனுபவங்களை வந்து எல்லாரும் சொல்றதை கேட்கும்போது மனசுக்கு வந்து ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இன்னைக்கு மார்னிங் தான் நான் கிளம்பி வந்தேன். ஆக்சுவலி அங்கேருந்து கிளம்பி வரும்போது மனசுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமா இருந்தது. எப்படி வந்து இந்த 4 days அங்க போச்சுன்னே எனக்கே தெரியல. அப்படி ஒரு மனதுக்கு வந்து நிறைவு. அங்கேருந்து வரவே மனசு இல்லை, வேற வழி இல்லாம வர வேண்டியதா இருந்தது. அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு அனுபவம். இங்க வந்தப்புறமும் வந்து அங்க நடந்த நிகழ்வுகளையே அப்படியே மனம் அசை போட்டுட்டு இருக்கு. எல்லாரும் வந்து சொன்ன கருத்துக்களை நான் திரும்பி சொல்லல. எல்லாருமே எல்லா ப்ரோக்ராம பத்தி, எல்லா ஆசிரியர்களை பத்தியும் ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. எனக்கு வந்து அதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து நம்மளுடைய மரணத்தை நம்மளே பார்த்து அதுக்கு நம்ம வந்து ஒரு டான்ஸ் ஆடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாதாரணமா வந்து ஒரு மரணம்னாலே வந்து ஒரு பயம் இருக்கும். ஆனா வந்து ஏதோ மனசுல கொஞ்சம் ஓரத்துல ஒரு பயம் இருக்கும். இப்ப நம்ம மனவள கலைக்கு வந்தப்புறம் மரணம்னா என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அந்த அளவுக்கு இல்ல இருந்தா கூட அந்த சொல்லுக்கே ஒரு இது இருக்கு இல்லையா, அத வந்து இந்த நிகழ்வு வந்து அப்படியே கம்ப்ளீட்டா என்னிட்டேந்து போக்கிடுச்சு. நான் அப்ப வந்து மனசுல ஒரே ஒரு எண்ணம் வச்சேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலை வரும்போது அந்த நிலையில கூட என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாது, யாரும் வந்து வரக்கூடாது, எனக்காக வருத்தப்படக்கூடாது, அழக்கூடாது. அந்த நிலைக்கு வந்து அப்படி ஒரு நிலை எனக்கு இருக்கணும் அப்படின்னு நான் குரு கிட்ட அன்னைக்கு நான் அப்பீல் போட்டேன். அவ்வளவு சிறப்பா இருந்தது அந்த நிகழ்வு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அந்த டான்ஸ் ஆடிட்டு உடனே அந்த அமைதி தவம், அதுலயும் வந்து அவ்வளவு அந்த அமைதிய நம்மளால உணர முடிஞ்சது. அதே மாதிரி அந்த தவம் முடிச்சுட்டுதான் நமக்கு பிரேக் இருக்கும். உரை முடிச்சுட்டு பிரேக் இருக்குன்ட்டு வெளியில காஃபி பிரேக்கோ லஞ்ச் பிரேக்குக்கோ போகும்போது ஐயா சொல்லி அனுப்புவாரு, அப்படியே மெதுவா நடந்து போங்க, ஒவ்வொரு நடையையும் வந்து ஸ்டெப்பையும் உணர்ந்து நடங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே என்னமோ ஒரு தேவலோகத்திலேயே அடி எடுத்து வச்சு நம்ம நடந்து போற ஒரு தேவதை மாதிரி ஒரு ஃபீல் உணர முடிஞ்சது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இனிமையான அனுபவம். அப்புறம் இந்த வகுப்புல ரொம்ப டைம் மேனேஜ்மெண்ட் அப்படியே ரொம்ப அக்யூரேட்டா ஐயா வந்து ஃபாலோ பண்ணாங்க. அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஸோ இவ்வளவு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நமக்கு தொடர்ந்து நடத்தி கொண்டு வரும் இறை மதன் ஐயா அவர்களுக்கும் லதா அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, சிறப்பு. அம்மா அவர்களை தொடர்ந்து லதா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். லதா அம்மா வாழ்க வளமுடன்.
லதாமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க, ஐயா சொல்லியிருந்தாங்க. அது நான் நினைக்கிறதும் ஐயா நினைக்கிறதும் ஒன்னான்னு எனக்கு தெரியல. ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு விஷயம் எனக்குள்ள அது நடந்ததுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி என்ன அந்த இடத்துல தொட்ட விஷயம், நன்றி உணர்வு அப்படிங்கிற அந்த சொல்ல கூட எந்திரிக்க முடியாம என்னை கட்டி போட்டு உட்கார்ந்து, நான் மேல போனா எங்க அழுதுருவனோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் நான் எந்திரிக்க முடியல, நீங்களே சொல்லிருங்கன்னு ஒரு குறிப்பா மாமாட்ட சொல்லி அனுப்புனேன். என்ன அப்படின்னா, அழகரையா சொன்னாங்க, இந்த ஆணாதிக்கம் நிறைந்த உலகத்துல பெண்மைய எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத வேதாத்ரி மகரிஷி ஐயா எப்படி நம்மளுக்கு இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக எனக்கு புரிதலை ஏற்படுத்துச்சுமா. இன்னொன்னு வணங்கத்துக்கு உரிய 3 விஷயம் உண்டு, அந்த வணங்கத்தக்க உயிரினங்கள் அப்படிங்கறதுல சொல்லி கொண்டு வந்தாங்க. முதல் அந்த தாவரம், இன்னொன்னு தொழில், மூன்றாவது வணங்கத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா தாய்மை. அந்த தாய்மையினாலதான் எல்லாமே உருவாகுது. இறைநிலையே ஒரு தாய்மை உள்ளத்தோட தான் உருவாச்சு. அந்த தாய்மையினாலதான் எல்லா அணுக்களில இருந்து எல்லாமே உருவாகுது. முதல்ல தாயா இருக்காங்க, அடுத்தது தமக்கை தாரமா இருக்காங்க. அந்த தாய் எந்த மாதிரி பொறுப்பும் கடமைக்குள்ள ஆட்படப்படுறாங்க, அந்த தமக்கையா இருக்கிறவங்களுக்கான பொறுப்பும் கடமையும் என்ன, தாரமா மாறினதுக்கு அப்புறமா என்னென்ன உணர்ச்சிகள் அவங்களுக்குள்ள ஏற்படுதுங்கிறத அழகா ஐயா சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு சொன்னாங்க, நம்ம தாய் மூலியமா தான் வந்தோம், அம்மாவிடமிருந்து வெளியே வந்த உடனே நம்ம குடிக்கிறது என்ன அப்படின்னா ஒயிட் மில்க், சரிங்களா? இன்னொன்னு உள்ளிருந்தே நம்ம குடிக்கிறது அந்த ரெட் மில்க் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல என்ன அறியாமையே அந்த ஆன்மா அழுகுதுங்கிற மாதிரி என்ன நிகழ்ந்ததுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அம்மா பட்டதை நான் பார்த்து பார்த்து வளர்ந்தங்காட்டிக்குதான் இந்த நிலையில இருக்க முடியுதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நேரத்துல நான் இதை சொல்லல அப்படின்னா ரொம்ப அந்த இடத்துக்கு அம்மாவும் வந்திருந்தாங்க. நான் அம்மா வரணும்னு ரொம்ப விருப்பப்பட்டேன். அதுக்கு உதவி பண்ண சிவகுமார் ஐயாக்கு நான் இந்த நேரத்துல ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐயா தான் போய் எங்களுடைய ஃபேமிலியை கூட்டிட்டு வந்தாங்க. ஏன்னா அம்மாங்கிற உறவை எல்லாருமே ரொம்ப பேணி காக்கணும். அந்த பெண்மைக்கு இன்னைக்கு பேசுற மாதிரி ஒரு தினமாதான் எனக்கு இருக்கு. அவங்க இல்லைன்னா நம்ம யாருமே இல்லை, இல்லைங்களா? 800 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல 400 கோடி ஆண்களும் பெண்களும் இருக்கக்கூடிய உலகத்துல அந்த பெண் வயிற்றுல பெற்றவங்கதான் அந்த ஆண்களுங்கிறத மகரிஷி ஐயா நம்மளுக்கு எடுத்து உரைத்திருக்காங்க, இல்லைங்களா? ஒரு கணவனா இருக்கட்டும், கணவனா இருக்கிறவங்க ஒரு தாயால பெற்றெடுக்கப்பட்ட கணவர் தான். அவரும் அந்த ரெட் மில்க், ஐயா சொன்னது ரத்தத்தை பாலா கொடுத்தவங்க அந்த தாய். அவங்கள விட்டுறக்கூடாது, அவங்கள பேணி பாதுகாக்கணும். இன்னொன்னு கணவன் அந்த ஒரு குழந்தை அப்பா ஆனதுக்கு அப்புறமா அந்த மனைவி அந்த குழந்தைக்கு கொடுக்கறதும் அதே மில்க் தான். அந்த குழந்தைகளையும் விட்டுறாம மனைவியும் ஒரு மதிச்சு அந்த உலகத்துல காட்டணும். இன்னொன்னு அந்த மகன்கள் நம்மளுக்கு வரக்கூடியதும் ஒரு பெண், அவங்களும் அந்த உறவை தான், தாய்மை தான் கொடுக்க போறாங்க. அதைய அவங்க பேணி காக்கணும். ஒரு ஆண் ஆதிக்கம் இல்லாம இனி வர சமுதாயம் வேதாத்ரி மகரிஷியின் ஐயானுடைய அந்த பெண்மைய அவர் சொல்லி கொடுத்த அந்த பெண்மை போற்றுதல கற்றுக்கிட்டு வாழணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். எனக்கு இதுதான் ஐ ஓப்பனிங்கா இருந்தது. யாரா இருந்தாலும் ஒரு பெண்மையை மதிக்கணும், நம்மளும் ஈக்குவல் ரைஸ் ஆண்களையும் மதித்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். வாழ்க வளம். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து ஜெயந்தி பாலு அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜெயந்தி பாலு அம்மா, வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா துரியாதீதத்தை பத்தி சொன்னாங்க, அதோட அப்படி நானும் ஒன்றி அட்டாச்ட் ஆயிட்டேன். எனக்கு ஆனா இப்ப ஒவ்வொருத்தவங்க அறிமுகம் உரை கொடுக்க கொடுக்க எனக்குள்ள அப்படியே பில்லரிச்சுக்கிட்டே இருந்தது அம்மா. ரொம்ப நல்லா இருந்துச்சு, பேர் ஆனந்தமா இருக்கு இந்த அறிமுக உரை ஒவ்வொருத்தரும் கொடுத்ததும். ஐயாங்க எல்லாரும் ஸ்பீச்சுமே என்னை அப்படி ரொம்ப ஆழ்ந்த பேர் ஆனந்தத்துக்கு கொண்டு போயிடுச்சு. நான் நேரடியா அட்டன் பண்ண முடியலேங்கிற அந்த ஏக்கம் எனக்குள்ள ரொம்ப ஒரு ஆழமா இருக்குது. ஆனா ஒவ்வொருத்தவங்க ஸ்பீச்சும் அப்படியே அடி மனசுல
அப்படியே எனக்கு பதிஞ்சு பேர் சந்தோஷம், பேர் ஆனந்தம்னு சொல்றேன். அதை இன்னைக்கு நான் மனசு பூர்வமா உணர்ந்து சொல்றேன். இறை மதனையா அம்மா அப்ப பேசுனது கூட நான் பேசணும்ட்டு இருந்தேன். ஆனா அவங்க அழகா இப்ப தாய்மைய பத்தி எவ்வளவு உயர்ந்து பேசுனாங்க. எனக்கும் அம்மானா ரொம்ப பிடிக்கும். அதனால ரொம்ப நன்றி அம்மா. நான் பேசணும்னு நினைச்சதை நீங்க பேசிட்டீங்க. எல்லாத்துக்குமே வணக்கம். நன்றி ஐயா. இறை மதன் ஐயா குடும்பம் வாழ்வாங்கு வாழ மானசீகமாய் மன ஒன்றி வாழ்த்துகின்றேன் ஐயா. இப்படிப்பட்ட பிள்ளைய நான் பெத்துக்கலைன்னு எனக்குள்ள ஒரு ஆதங்கமே இருக்கு. அஜய் பிரகாஷ் ஐயா மாதிரி உங்களை மாதிரிலாம் எனக்கு இப்படி பிறலையே, பொம்பளை பிள்ளைய பெத்துட்டேமேன்னு இப்ப நான் ஃபீல் பண்றேன். எவ்வளவு நாள் கூட நான் ஃபீல் பண்ணல. ரொம்ப நன்றி ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நம் சொந்தங்கள் அனைவரும் இறை சாதனை மார்க்கமும் வாழ்வாங்கு வாழ சேவை பண்ணி மேல்மேலும் சாதனைகள் பல புரியணும் ஐயா. நன்றி ஐயா. வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். உங்களின் இறையின் தன்மையை போற்றுகின்றேன் ஐயா. வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. நன்றி அம்மா. பெற்றால் தான் பிள்ளையாமா. மதன்குமார் ஐயா நமக்கு எல்லாருக்கும் ஆசிரியருக்கு ஆசிரியர், பிள்ளைக்கு பிள்ளையம்மா. அவரும் நமக்கு பிள்ளைதான். அதுல உங்களுக்கு என்ன, நாம் பெற்றால்தான் பிள்ளையா, அவரும் நம்ம பிள்ளைதாம்மா. எனிவே யாராவது நீ ஹேண்ட் ரைஸ் பண்றவங்க இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சரி ஐயம்மா, நிறைவு செஞ்சுக்கலாமாங்கம்மா? ஐயா பேசுறேன்னாங்கம்மா. வாழ்க வளமுடன். ஓகேங்க. ஐயா பேச அதுக்குதாம்மா நானும் இது பண்ணேன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா உள்ளதான் இருக்காங்க. வாழ்க வளமுடன். அம்மா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா. ரொம்ப சந்தோஷம். எல்லாருடைய அனுபவ உரை ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு நிறைவான நிகழ்வு. நான் அது சொல்றது சொல்லிட்டாங்க. சிவஸ்ரீ அம்மா வந்தோடனே சொன்னாங்க. அந்த பாயிண்ட் வந்தங்காட்டி நான் சரி சைலண்டா விட்டுட்டேன். பட் அதுதான் உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால நான் சொல்லிடுறேன். அதாவது அழகர் ஐயா ஒரு விஷயம் சொன்னாங்க. நீங்க உறவுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, பொருளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க அப்படிங்கறத பத்தி தான் ரொம்ப ஆழமா அற்புதமா பேசினாங்க. பட் அந்த உறவுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல பொருள் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத ஒரு ப்ரூஃபா சொன்னார். அது நம்மளோட இறை சாதனை மார்க் இருக்கு இல்லையா, இருக்கிறதுல இந்த பில்டிங் இப்போ ஆயிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இவ்வளவு செலவு ஆகி இந்த பில்டிங்கை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்ப இது நம்ம பொதுவா என்ன நினைப்போம் அப்படின்னா, எல்லாருமே பொருள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தானே பொதுவா நினைப்போம். 50 லட்ச ரூபா பொருள் கொடுத்துருக்குறாங்க, பொருளை இவங்க சேர்த்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே மீனிங் ஆகும். ஆனா அவங்க சொன்னது என்னன்னா, இங்க பொருள் சேர்க்கல, உறவுகளை சேர்த்தோம், அது பொருள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னார். அது எனக்கு பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு விஷயமா இருந்தது. நாம இறை சாதனை மார்க்கம் மூலமா நல்ல அன்பர்களுடைய உறவுகளை பெற்றிருக்கிறோம் ஒரு குடும்பமா. அப்போ அந்த உறவுகள் தான் இப்ப இந்த பொருளை கொடுத்துருக்கு. அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனிங் எனக்கு இருந்தது. அப்ப நாம சேர்க்க வேண்டியது உறவுகளை தான். அதாவது நம்ம பயிற்சி கொடுக்கறதே அப்படித்தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம முதல்ல எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க, அண்ணா தம்பி, அக்கா தங்கச்சி, அம்மா அப்பா, அப்படி இது மாதிரியான உறவுகள் தான் இங்க இருக்குது அப்படிங்கிறது இறை சாதனை மார்க்கத்தில் நம்ம நிறைய பார்க்கலாம். இது ஒரு குடும்பம் மாதிரி தான் இருக்குது. பட் அவர் அன்னைக்கு அது சொன்னது நான் ரொம்ப அதை ரியலைஸ் பண்ணேன். ஆமாம்ல, நம்ம பயிற்சி கொடுத்து நம்ம நிறைய அன்பர்களோட அந்த உறவுகளை பெருக்கி இருக்கிறோம். அந்த உறவுகள் தான் பொருளை கொடுத்து இந்த இடத்தை இந்த அளவுக்கு மாத்திருக்காங்க. அப்ப நம்ம பொருளை பெருக்க கூடாது, உறவுகளை பெருக்கணும் அப்படிங்கிறதுல
ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணுச்சு. அதை தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். சிவஸ்ரீ அம்மா வந்தோடனே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது சொன்னாங்க. இது நீங்க சிந்திக்கணும், ஒவ்வொருத்தவங்களும் சிந்திக்கணும். சரிங்களா? அது ஒரு அஹ், பெண்மைக்கு மையப்படுத்தி சொன்னாங்க. இந்த உறவுகளை காப்பதே இந்த பெண்மை தான். அப்ப பெண்மையோட செயலே வந்து உறவுகளை காக்கிறதுக்கு மட்டும் அவங்க முயற்சி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கான அத்தனை ஆஹ், நன்மைகளும் செல்வங்களும் வளங்களும் அவங்கள தேடி வரும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா சொன்னாங்க. நிச்சயமா அந்த உரை ஒரு நாட்கள் உங்களுக்கு வர்றதுக்கு ஏற்பாடு செய்யறோம். நீங்க எல்லாரும் தயவு செய்து அதை நிச்சயமா 1க்கு 2 முறை கேட்கணும். குறிப்பா யாரெல்லாம் இப்ப திருமண விழா நம்ம பண்றோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸான நபரா இருந்தா நாம் இந்த இந்த லிங்கை வந்து நீங்க கண்டிப்பா அனுப்பிச்சு வந்து கேட்க சொல்லணும். ஒவ்வொரு கணவன் மனைவியும் கேட்கணும். திருமணத்துக்கு முன்பாக இதை கேட்டாங்கன்னா அவங்களுக்கே ஒரு ஞானம் கிடைச்ச மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? அப்புறம் அந்த இல்லற வாழ்க்கையில ஒரு துன்பம் அப்படிங்கிறது வாய்ப்பே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து ஒரு உரை அது அமைஞ்சிருக்கு. நிச்சயமா நம்ம பயன்படுத்தணும். இன்னும் அது எல்லாருக்கும் அனுப்பிச்சு எல்லாரையும் கேட்க வைக்கணும். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கணவன் மனைவியும் கேட்க வேண்டிய ஒரு உரையா இருக்கும். நிச்சயமா அதை நம்ம பண்ணுவோம். சரிங்களா? ஓகே ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மீண்டும் இந்த நிகழ்விற்காக அருள் தொண்டாற்றிய, பொருளாதார உதவி செய்த அனைத்து மனித தெய்வங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி இந்த அனுபவ உரையை நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நன்றி. இதுவரைக்கும் வந்து ரொம்ப சிறப்பா கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துக்கு மேல அருமையான ஒரு அனுபவ உரை. எல்லாருமே ஒரு உணர்ச்சி பூர்வமான அனுபவ உரையா இருந்தது. நேர்லயே எங்களால அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. இந்த 2 வகுப்போட இந்த 3ஆவது வகுப்பு ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. இனிதே இந்த இந்த நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் அனுபவ உரை பேசிய அனைத்து இறையன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இந்நிகழ்வில் அறிவிப்பு, இதை தொடர்ந்து இரவு 8:30 மணிக்கு தற்சோதனை நிகழ்வில் கலந்து கொண்டு அனைவரும் ஆன்ம தூய்மை பெறுவோம். மேலும் அதிகாலை 4:15 மணிக்கு உலகநல வேள்வி, இறைவணக்கம், குரு வணக்கம், நன்றி உணர்வு தவம், ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, தவத்திலும் உடல் பயிற்சி மற்றும் அனைத்து சிறுவருக்கான பயிற்சி, அனைத்து நிகழ்வுகளும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். மேலும் காலை 9:15 மணிக்கும் மதியம் 3 மணிக்கும் சித்தர் நிகழ்வுகளிலும் கலந்து கொள்வோம். காலை 10:15 மணிக்கு ஆனந்த யோக பயிற்சியிலும் மதிய நேர தவ தத்துவ நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். இந்நிகழ்ச்சியில் இதுவரை கலந்து கொண்ட அனைத்து இறையன்பர்களும் அருள் பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி கவி உலக நல வாழ்த்து பாட நண்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஒரு நிமிஷம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வேதாத்ரி கவி உலக நல வாழ்த்து பாட இருக்கான்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒவ்வொரு நாள் நிகழ்வுக்கும் 5:15க்கு நம்ம ஞானகானம் ஆரம்பிக்கிறோம். அதுல இருந்து 6 மணி வரைக்கும் தவம் வரைக்கும் பூஜா அம்மா வரலன்னா இந்த ராஜு மாமா இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நம்ம கோஹோஸ்ட் பண்றோம். அது மாதிரி கோஹோஸ்ட் இன்னைக்கு வந்து ராஜு மாமா பண்ணியிருக்காங்க. ராஜு மாமா அவர்களுக்கும் இன்னைக்கு தவம் முடிந்தது. நமக்கு ஃபுல்லா அனுபவ உரையாகவே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரமா நமக்கு மிக சிறப்பாக கோஹோஸ்ட் பணியை வந்து நம்ம பத்மாவதி முருகேசன் அம்மா நமக்கு சிறப்பா செஞ்சாங்க. இப்போ நம்ம இன்று நமக்கு கோஹோஸ்ட் செய்த ராஜு உமா அம்மா அவர்களும் பத்மாவதி முருகேசன் அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். 2 இறையாசிரியர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். ராஜு உமா அம்மா, பத்மாவதி முருகேசன் அம்மா அவர்கள் இருவரும் அவர்களின் அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வேதாத்ரி கவி பாடுவதற்காக இறை சிவஸ்ரீ அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்ரி கவி
போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகு கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து ரேகா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இதுவரைக்கும் மிகச் சிறப்பாக வேதாத்திரி கவி பாடிய இறை சிவஸ்ரீ அம்மா அவர்களுக்கும், மிக சிறப்பாக உலக நல வாழ்த்து பாடிய ரேகா அம்மா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவரும் வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த மாலை நேர நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம். இரவு 8:30 மணிக்கு தற்சோதனை நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். இந்நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.